السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. நம்மை எல்லா முஃமின்களாகவும் முஸ்லிம்களாகவும் படைத்து கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தினர்களாக ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை புனிதமிகு பராத்துடைய இரவிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லும் பொழுது, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்திரீன் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். ஸதகல்லாஹுல் அஸீம். திருமறை குர்ஆனை இந்த இரவிலே தான் இறக்கி வைத்ததாகவும், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், எல்லா காரியங்களும் இந்த இரவிலே தான் அல்லாஹு தஆலா பிரித்து வைப்பதாகவும் சொல்லி காட்டுகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களிலே பல வகையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவின் சிறப்புகளையும் இந்த இரவிலே நடக்கக்கூடிய காரியங்களையும் இந்த இரவிலே செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தங்கியிருக்கிறாங்க. எல்லாரும் கவனிக்கணும். ஒரு பயான் வந்து என்ன சொன்னாலும் திடீர்னு வந்து கேட்போம். சொல்லுங்க, எல்லாரும் தூங்கக்கூடாது, சொன்னால் பரிசு கிடைக்கும். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா திடீர்னு நைட்டு முழிச்சு பார்க்குறாங்க, பக்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. உடனே எந்திரிச்சு ரொம்ப பரேஷானாக தேடுறாங்க. தேடிக்கிட்டே வரும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பகீயுடைய இடத்திலே தொழுது கொண்டிருக்கிறார்கள், சஜ்தாவில் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுது துஆ செஞ்சிட்ருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே ஆயிஷா நாயகி கேட்டாங்க, ஜி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, திருமதி ஷரீஃபில் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்ச உடனே ஆயிஷா நான் கேட்குறேன், யார் ரசூலல்லாஹ், நீங்கள் மற்ற மனைவிமார்கள் வீட்டிற்கு சென்று விடுவீர்களோ என்று நான் பயந்து தேடினேன் யார் ரசூலல்லாஹ் என்று சொன்னப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உன்னை மோசடி செய்ய மாட்டேன் ஆயிஷா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இது என்ன நாளுன்னு தெரியுமா? இது நிஸ்ஃபு ஷஅபான், ஷஅபானுடைய பாதி இரவு. இந்த இரவிலே அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஃபகால இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யன்ஸிலு லைலத்தன் நிஸ்ஃபி மின் ஷஅபான் இலஸ் ஸமாஇத் துன்யா. அல்லாஹு தஆலா உலகத்துடைய வானம், அதாவது முதலாவது வானத்திற்கு இந்த இரவிலே இறங்கி வருகிறான். ஃபயக்ஃபிரு லி அக்ஸரி மின் அததி ஷஅரி கனமி கல்பின். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரபு நாட்டில் கல்பின்ற அரபு தேசத்தில் நிறைய கோத்திரங்கள் இருந்துச்சு. அதில் பனி கலப் அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தினர்கள் ஆட்டு மந்தையில் ரொம்ப ஃபேமஸ், அதிகமான ஆட்டு மந்தைகள் வச்சுருந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பனி கலபிடத்தில் எத்தனை ஆடுகள் இருக்குமோ அத்தனை ஆடுகளின் ரோமங்கள் அளவு அல்லாஹு தஆலா அதை விட அதிகமாக அல்லாஹு தஆலா இந்த இரவிலே மன்னிக்கிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு இந்த இரவில் அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்கிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யன்ஸிலு லைலத்தன் நிஸ்ஃபி மின் ஷஅபான் இலஸ் ஸமாஇத் துன்யா ஃபயக்ஃபிரு லிஅக்ஸரி மின் அததி ஃபயக்ஃபிரு லிஅக்ஸரி மின் அததி ஷஅரி கனமி கலபின். பனி கலப் அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தர்களுடைய ஆட்டுடைய முடியின் அளவு எண்ணிக்கையை விட அதிகமான பாவங்களை மன்னிக்கிறாங்க, அதிகமான பாவிகளை மன்னிக்கிறாங்க. பாவங்களை ஒருத்தனே ஒரு கோடி பாவம் செய்யறாங்க, பாவங்களை மன்னிக்கிறாங்க. அவ்வளோ பேரெல்லாம் மன்னிக்கிறான். அல்லாஹ் ஒரு
ஒருத்தன் 1 கோடி பாவம் செஞ்சிருப்பான். அவ்வளவு பேர் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். அல்லாஹ் அதது வந்துமா பாவங்களுக்கு அடுத்தது இல்லை, பாவிகளுடைய முதல் ஹதீஸ் அர்த்தம் சொல்லும்போது பனு கலபுடைய ஆடுகளின் முடிகளின் எண்ணிக்கை அளவு பாவங்களை மன்னிக்கிறான், பாவிகளை மன்னிக்கிறான்னு சொல்லுது. ஒருத்தனே பல ஆயிரம் பாவம் செஞ்சிருக்கலாம்ல, ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் பாவம் செய்கிறான் மனுஷன், அவ்வளவு பாவிகளை மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹு தஆலா இந்த இரவிலே மன்னிப்பது அவ்வளோ நேசமாக அவ்வளோ விருப்பமாக அல்லாஹு தஆலா மன்னிக்கிறதுக்குனே அல்லாஹு தஆலா இந்த இரவு வச்சிருக்கிறான். இன்னொரு வேயத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், எல்லா காரியங்களும் பிரிக்கப்படுகிறது என்று சொல்லும் பொழுது ஹதீஸ்களில் வருது. என்ற எல்லா காரியங்கள் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய மௌத் எப்போ, ஒரு மனிதன் அவனுடைய ரிஸ்குகள் என்ன என்று அல்லாஹு தஆலா எல்லா விதமான ஏற்பாடுகளையும், ஒரு கடை நடத்துபவர் எப்படி பட்ஜெட் போடுறதுக்கு ஒரு நாளை மாதத்திலே ஒரு நாளையோ வருடத்திலே ஒரு நாளையோ ஒதுக்குகிறாரோ, அதை போல் அல்லாஹு தஆலா இந்த பராஅத்திலிருந்து அடுத்த பராஅத் வரை நடந்த எல்லா விஷயங்கள், இந்த போன வருஷம் 2023 பராஅத்திலிருந்து இப்போ 2024 பராஅத், இந்த ஒரு வருடத்துடைய பராஅத்தும் இதுவரைக்கும் நாம் செஞ்ச எல்லா நன்மைகள் தீமைகள் ரிஸ்குகள் நம்முடைய எல்லா அமல்களும் யுர்ஃபஉல் அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படுகிறது. ஹதீஸில் வருது, இன்ஷா அல்லாஹ் அடுத்த அந்த ஹதீஸ் சொல்கிறேன். அந்த அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. இரண்டாவதாக இங்கே நடக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன, அடுத்த பராஅத்து வரை நடக்கக்கூடிய எல்லா நம்முடைய சாப்பாடு கூட நம்முடைய ஒரு பருக்கை உணவிலிருந்து யார் எப்பொழுது மரணமாவார்கள், எந்த இடத்திலே மரணமாகுவார்கள், என்னென்ன நல்ல மருகெல்லாம் செய்வார்கள், என்னென்ன பாவங்கள்லாம் செய்வார்கள், எத்தனை பருக்கைகள் சாப்பிடுவார்கள் என்று முதல் கொண்டு எல்லாமே பிரிக்கப்படுகிறது. ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டும். அதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நல்லா தெளிவாக காட்டி கொடுத்துட்டாங்க. 2 பகுதியாக இருக்குது. இந்த பராஅத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் 2 பகுதியாக இருக்குது. முதல் பகுதி என்ன, இதுவரை நடந்த அந்த ஒரு வருடம் நடந்ததை அல்லாஹு தஆலா ஃபுல்லாக அல்லாஹ் தன் பக்கம் இழுத்துக்கிறான். இரண்டாவதாக நடக்கக்கூடிய காரியம் என்ன, இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒரு வருஷத்துடைய ஏற்பாடுகள் அல்லாஹ் செய்கிறான். அதனால் நம்ம என்ன செய்யணும், ஷேக் நாயகம் அதிகமாக சொல்லி காட்டுவாங்க. இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு, அந்த ஒரு வருடத்திலே பாவங்களும் நன்மைகளும் எல்லாமே அல்லாஹ்ட்ட இந்த பராஅத்தில் உயர்த்தப்படுறதுனால அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுவதற்கு முன்னால் இஸ்திக்ஃபார் செஞ்சு அத்தனையும் கழிச்சிடணும், எல்லாத்தையும் அல்லாஹ்ட்டிருந்து கழிச்சிடணும். அதையும் சிவதாசம் இஸ்திக்ஃபார் செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் அடுத்த வருடத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதனுடைய பட்ஜெட்லாம் போடுறான் அல்லாஹு தஆலா, என்னென்னலாம் செய்வான்னு போடுறதுனால அத்துஆஉ யுரத்து லா யுரத்துல் கதா இல்ல துஆ, விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் துஆவுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சல்லல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும், அடுத்த வருடத்துடைய பட்ஜெட் போடுற அல்ல, அடுத்த வருடத்துடைய ஏற்பாடுகள் செய்கிற, அடுத்த வருடத்திலே நான் எத்தனை நன்மை செய்வேன் எத்தனை பாவங்கள் செய்வேன் என்று போடுற, அதனால என்னுடைய தக்தீரில் என்னுடைய விதியில் பாவத்தை எழுதுறாத அல்லாஹ் நன்மைகளை எழுதுறப்பே என்று அல்லாஹ்விடத்திலே அதிகம் துஆ செய்ய வேண்டும் என்று ஷேக் நாயகர் அண்டையும் காட்டி கொடுக்குறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸில் தொடர்படியாக வருது. ஆயிஷா ரலியல்லாஹு பக்கத்தில் போய் அவங்க செஞ்ச துஆவை கேட்குறாங்க. அந்த சமயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், சஜத லக சவாதி வ ஹியாலி, என் எண்ணங்களும் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ரப்பே என் உடலும், சவாதி அப்படின்னு சொன்னால் இந்த உடல், வஹியாலி என் எண்ணங்களும், என் எண்ணங்களையும் என் உடலையும் உனக்கு முன்னால் நான் சஜிதா செய்து விட்டேன் அல்ல, உனக்கு முன்னால் பணிய வச்சுட்டேன் ரப்பே. என் உடல் உன் உத்தரவை தாண்டி எங்கேயும் போகாது, என் சிந்தனைகள் உன் உத்தரவை தாண்டி எங்கேயும் போகாது, என்னுடைய சிந்தனையும் என் உடலையும் உனக்கு முன்னால் நான் பணிய வைத்து விட்டேன் ரப்பே. வ ஆமன லக ஃபுஆதி, என் உள்ளம் உன்னை ஈமான் கொண்டது, என் வாய் ஈமான் கொள்ள. சரதாசன் சொன்ன வார்த்தையை நல்லா கவனிக்கணும், என் வாய் ஈமான் கொள்ளலை, எல்லாருக்கும் வாய் ஈமான் கொள்ள, அல்ல யாருங்க கொடுக்குறான், அல்லா தான் கொடுக்குறான், யாருங்க சாப்பாடு போகிறான், அல்லா தான் கொடுக்குறான், சோதனை யார்ட்ட இருந்து வந்து அல்லாட்டா வருது என்று சொல்லக்கூடிய நாம் இந்த சிறுசுகளை பார்த்து பயப்படுவோம். ஏன், நம்முடைய வாய் ஈமான் கொண்டிருக்கு, உள்ளம் ஈமான் கொள்ளவில்லை. நாயகம் சொல்கிறாங்க, வ ஆமன லக ஃபுஆதி, என் உள்ளம் உன்னை ஈமான் கொண்டு விட்டது ரப்பே. வ அபூஉ லக பின்னம், உன்னுடைய எல்லா நிஅமத்துகளையும் நான் ஏற்றுக்கொண்டேன் ரப்பே. வ அஅ்தரிஃபு, وأبوء لك بالنعم وأعترف بالذنوب العظيمة
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ, ரப்பே நீ செய்த எனக்கு செய்த எல்லா நிஅமத்துகளையும் நான் ஏற்றுக்கொண்டேன், அடுத்து நான் செய்த மாபெரும் பாவங்களையும் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் என்ன பாவம் செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்கு என்ன மாறு செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. அவர்கள் நுபுவத்திற்கு முன்னும் பின்னும் சின்ன பாவமோ பெரிய பாவமோ நினச்சி கூட பார்க்காதவர்கள், பாவத்தின் பக்கம் சிந்தனையே செல்லாதவர்கள், அன்பியாக்கள் மாசூமீன்கள் சய்யிதுல் முர்சலீன் ஆகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பாவம் செஞ்சிருப்பாங்க? அவர்கள் சொல்லுகிறார்கள், வஅஅதரிஃபு பிதுனூபில் அஸீமா லலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி, ரப்பே என் நஃப்ஸுக்கு நான் அநீதி செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு. முதலாவது பகுதியை கழித்துக் கொள்கிறார்கள். யா ரப்பே நான் செஞ்ச பாவங்கள்லாம் என்னுடைய எல்லா காரியங்களும் வந்துட்டு வரும் பொழுது பாவத்தை கழிச்சிடல்லா, பாவத்தை நீ பார்க்காத ரப்பே, பாவத்தை மன்னிச்சு மறைச்சிடல்லா, அதற்கான தீர்வுகளை நீ எழுத வேண்டாம் ரப்பே. லலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிற துஆ வருது. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்க, அஊது பிஅஃவிக மின் உகூபதிக், உன் தண்டனையை விட்டும் உன்னுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிரஹ்மதிக மின் நிக்மதிக், உன் கோபத்தை விட்டும் உன் ரஹ்மத்திடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிரிதாக மின் சகதிக், உன் கோபத்தை விட்டும் உன் ரிதாவின் பக்கம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக மின்க லா நுஹ்ஸி ஸனாஅன் அலைக், உன்னை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன், உன்னை நாங்கள் புகழ்ந்து முடிக்க முடியாது. அந்த கமா அஸனை தஆலா நஃப்ஸிக யா ரப்பல் ஆலமீன், நீ எவ்வாறு உன்னை புகழ்கிறாயோ அதுதான் உன் புகழ், எங்களால் புகழ முடியாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவையும் செய்கிறார்கள், இஸ்திக்ஃபாரையும் செய்கிறாங்க. எனவே நம்முடைய இபாதாத்துகளில் ரொம்ப முக்கியமான நம்ம செய்யக்கூடிய இபாதத் என்ன? இந்த பராத்துடைய இரவில் பராத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே, பராத் துவங்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல நம்ம என்ன செஞ்சிடணும்? நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. உடனே இஸ்திக்ஃபார் செஞ்சு நம்முடைய போன வருடத்துடைய எல்லா பாவங்களையும் கழித்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி புதிய வருடம் நமக்கு துவங்குகிறது, புதிய பட்ஜெட் போடப்படுகிறது, புதிய காரியங்கள் நியமிக்கப்படுகிறது, என்ன செய்வதுன்னு சொல்லி எழுதப்படுகிறது. அதனால் துஆ செய்து அல்லாஹ்விடத்தில் நல்ல விதியை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பர்களே. இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவாகவும் செய்தார்கள், இஸ்திக்ஃபாராகவும் செஞ்சு காட்டினாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க, அமல்கள் உயர்த்தப்படுறதுக்கு ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஷஅபானுன் பைன ரஜபி வ ரமலான், ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் இந்த ஷஅபான் ஆகிறது. துர்ஃபஉ ஃபீஹி அஅமாலுல் இபாத், அடியார்களுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளாக இருக்கும். இந்த பராத்துடைய 15வது இந்த ஷஅபானுடைய 15வது இரவான இந்த பராத்திலே அடியார்களுடைய நல்லமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. நம்ம செய்யக்கூடிய அதே நிலைமையில் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ் ஹாஜியாக இருக்கிறான், அல்லாஹ் ஐனாக இருக்கிறான். ஆனால் ஸ்பெஷலாக இந்த பராத்தில் இந்த ஒரு வருஷத்துடைய அமல்கள் எல்லாமே அல்லாஹ்ட்ட போகுது. போனதுக்கப்புறம் என்ன ஆகுது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபஉஹிப்பு அல்லா யுர்ஃபா அமலி இல்லா வ அன ஸாயிம், நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையிலேயே தவிர. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபான் மாதத்தில் பராத்துடைய ரோல் நோன்பு வச்சாங்க. நான் நோன்பு வச்ச நிலையில் அல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் நோன்பு வைத்த நிலையிலே என் அமல்கள் அல்லாஹ்விடத்திலே செல்ல வேண்டும். ஷேக்னா சொல்லி காட்டுவாங்க, அடியான் எவ்வளோ பாவங்கள் செய்வோமா, கடைசி நேரத்தில் அல்லாஹ் ஒரு நன்மையை செஞ்ச உடனே அல்லாஹ்வுத்தாலா அந்த அடியானை மன்னிச்சு விட்ருவோம். அதே மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, நான் எத்தனையோ நல்லவர்கள் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது, கடைசியாக அல்லாஹ்விடத்திலே செல்லும் பொழுது நோன்பாளியாக அல்லாஹ்விடத்திலே செல்ல வேண்டும். இந்த ஹதீஸில் இன்னொன்று என்ன தெரியுதுன்னு சொன்னால், நாம் நம்ம ஷேக்கிட்ட போகிறோம், நம்ம உஸ்தாத்மார்கள்ட்ட போகிறோம், நம்முடைய ஆசிரியர்கள்ட்ட போகும் பொழுது என்னவா போகணும்? பரிசுத்தமான நிலையிலே, நல்ல நிலையிலே. அல்லாட்ட அத்தர் போட்டு போக முடியாது, அல்லாட்ட என்ன போட்டு போகிறோம்? நோன்பை எடுத்துகிட்டு போகிறேன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி ஷேகுமார்கள்ட்ட வரும்பொழுது ஷேக்னா சொல்லுவாங்க, அலங்காரமாக போ, நல்ல ஆடைகள் அணிந்துக்கொள், புதிய ஆடைகளை அணிந்துக்கொள், அத்தர் பூசிக்கோ, நறுமணத்தோடு போ. ஏனென்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வருவாங்க, அவர்களுடைய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் அடிமை தொழுதுட்டு இருப்பாங்க, தொழுதுட்டு பனியன் போட்டு தொழுதுட்டு இருப்பாங்க. உடனே கேட்பாங்க, இதை போட்டு நீ வெளியே போவியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எஜமானி இதை போட்டு வெளியே போக முடியும், இது வெறும் உள்ளாடை மட்டும்தான் இருக்குது, வெளியே மேலாடை இல்லையே அப்படின்னு சொன்னப்போ எஜமா சொல்லுவாங்க, இன்னல்லாஹ அஹக்கு அன் யுஸய்யின லஹு, அலங்கரிப்பதற்கு அல்லாஹ் தான் மிக தகுதியானவன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுவாங்க. ஹதீஸ்களில் தைஃபான ஹதீஸ்களே அந்த வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அலங்கரிப்பதற்கு அல்லாஹ் தான் மிக தொழுகைக்கு போய் நிற்கிறியா, அப்போ போய் புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு சொன்ன வாசகம் இல்லை, இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்ன வாசகம். அப்போ அன்பர்களே, அல்லாஹ் தான் மிக தகுதியானவன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்போ என்ன, நம்ம தொழுகிறோம், தக்பீர் கட்டுறோம், போகிறோம், அலங்கரிச்சு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது புது மாப்பிள்ளை மாதிரி போகிறாங்க, பள்ளிவாசல் போகும்போது இருக்கிற பழைய ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு ஏங்க அதுக்கு அடுத்த ட்ரெஸ்ஸு கால் துவைக்கணும், தொகுப்பிடம் துவைச்சிக்கலாம், அடுத்து நம்ம கல்யாணத்துக்கு போகணும், அப்போ போடணும், தொழுப்பிடம் துவைச்சி போட்டுக்கலாம்.
மக்கள்கிட்ட போகிறதுக்காக வேண்டி அவ்வளோ அலங்காரம் செய்கிற உனக்கு உண்மையிலே அல்லாஹ் மீது பிரியம் இருந்தால், அல்லாஹுடைய லிகாவுக்காக போகிறோம், பள்ளிவாசலுக்கு போகிறோம், அல்லாஹ் சந்திக்க போகிறோன்ற எண்ணம் இருந்தால், உண்மையிலேயே கலாம் கலாம் அல்லாஹுடனே பேசக்கூடிய வாய்ப்பு என்ற எண்ணம் இருந்தால் இப்படி போவோம். மற்ற இடங்களை விட தொழுகைக்கு அலங்காரம் செஞ்சுட்டு போவோம். மிஸ்கினுடைய மாமனார் இருந்தாங்க. அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? மிஸ்கினுடைய மாமனார் ஒவ்வொரு தொழுகைக்கும் அயன் பண்ண சட்டையை மாட்டி வெள்ளை ஒயிட்டு மாட்டி அதுக்குன்னு தனியாக கைலி வச்சுருப்பாங்க. அந்த கைலியை மாட்டி அந்த சட்டையை அழகான சட்டை வெளியே போகிற மாதிரி சட்டையை மாட்டி தொப்பியை மாட்டி அவர் சுருமா போட்டு அத்தனை போட்டு தொழுவாங்க. தொழுகைக்காக போகும்போது தொழுகைக்குன்னு தனியாக ஒரு கைலி வச்சுருப்பாங்க. தொழுது முடிச்சு அந்த கைலியை எடுத்து மாட்டி வச்சுக்குவாங்க. வீட்டில் இருக்கும்போது சாதாரண மற்ற பார்த்துக்கலாம். இப்போ அந்தளவு மற்ற நேரங்களை விட தொழுகைக்கு செல்கிற போது தன்னை அலங்காரம் செஞ்சுட்டு போகணும். வேலைங்களா? வெறும் பனியனோட என்றைக்கா வெளியே போவோமா? இப்போ பனியனோடு தொழுகக்கூடாது. வேலைங்களா? நம்மை நாம் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். சொல்லுங்கள். ஏன்னா தொழுகை யார் செல்கிறார்களோ, இன்னல்லாஹ பைனஹு ஓ பைனல் முசல்லாவா ஹதீஸ் எப்படி வருது? தொழுகையாளிகளுக்கு அவர்களுக்கும் அந்த முசல்லாவுக்கும் மத்தியில், பைனஹு பைனல் கிபிலத்தி, அவர்களுக்கும் அந்த கிபிலாவுக்கும் இடையிலே அல்லாஹ் தான் இருக்கிறான் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ரிவாயத்தில். இன்னொரு ரிவாயத்தில் இன்னல் முசல்லி யுனாஜி ரப்பஹு, தொழுகையாளி அல்லாஹ் இடத்துல ரகசியம் பேசுகிறான் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ரிவாயத்தில் இன்னல்லாஹ பைனஹு ஓ பைன கிபிலத்திஹி, அல்லாஹ் இவருக்கும் அந்த கிபிலாவுக்கும் மத்தியில் அல்லாஹ் தான் இருக்கிறான்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ரிவாயத்தில் பெருமான சொன்னாங்க அல்லாஹ் தஆலா ரகசியம் பேசுகிறான் தொழுகையாளின்றாங்க. இப்போ அல்லா இடத்துல அல்லாஹ் பார்க்க போகிறோம், அல்லாட்ட பேச போகிறோம், அந்த உணர்வோடு போகணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அன்பர்களே, நாம் செய்யக்கூடிய நாயகம் சரதாசம் என்ன சொல்லி காட்டுறாங்க? நான் என்னுடைய அமல்கள் எல்லாவிடத்திலே உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வான சாயும், நானுமோ நோன்பாளியாக இருக்கும் நேரத்தில். இதில் 2 படிப்பினை என்ன? முதலாவது, தன் நேசனை சந்திக்கும் பொழுது, தன் காதலனை சந்திக்கும் பொழுது நல்ல நிலையிலே அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது உங்களுடைய அலங்காரங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த வெங்காயம் பூண்டு போன்ற காய்கறிகளை சாப்பிட்டுட்டு வராதிங்க என்று ஹதீஸ்களில் வருது. 2வது படிப்பினை என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காட்டுறாங்க? இன்னி உஹிப்பு அன் யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிம், நோன்பு வைத்த நிலையிலே நான் வரணும்னா, ஏன் இத்தனை நாள் இவ்வளோ இபாதத் செஞ்சாங்களே, தொழுதாங்களே, இதெல்லாம் இபாதத் தான். இறுதி நேரத்திலே செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் பார்க்குறான். ஹதீஸில் வருது, காலையிலே சில மலக்குமார்கள் இறங்கி வர்றாங்க, அதே மாதிரி அவங்க சாயங்காலமானவனே போயிடுவாங்க, ஷிஃப்ட்டு மாறிடும். மாலையிலே சில மலக்குமார்கள் இறங்கி வர்றாங்க, அவங்க திரும்ப ஃபஜ்ர் ஆனே மேலே போயிடுறாங்க. அதனால் நாயகம் சதாசிவம் என்ன சொல்லி காட்டுறாங்கடா, அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே சென்றவுடன் அல்லாஹ் கேட்பான், என் அடியார்களை எந்த நிலையிலே விட்டு வந்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்குறான். எந்த நிலைமையில் அப்போ விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பான். அந்த மலக்குமார்கள் அத்தனை நாள் செஞ்ச அமலை சொன்னாலும் அந்த கடைசி நேரத்திலே உன்னுடைய அடியார்கள் தொழுது கொண்டிருந்தார்கள், உன் அடியார்கள் துவா செய்து கொண்டிருந்தார்கள், உன் அடியார்கள் இஸ்திக்ஃபார் செஞ்சிட்டு இருந்தாங்க என்று சொல்ல வேண்டும். அதற்காக மக்ரிபுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் அல்லாட்ட துவா செய்வோம். அல்லாட்ட துவா செய்யுங்க. வெள்ளிக்கிழமை மேலே மலக்குமார்கள் போகக்கூடிய அந்த நேரம். அதே மாதிரி கபில துலூஇ ஷம்ஸி வ கபில குரூபிஹா, மறைவதற்கு முன்னாலும் உதிப்பதற்கு முன்னாலும், அதாவது அந்த மலக்குமார்கள் ஷிஃப்ட் மாற நேரத்தில் தஸ்பீஹ் செய்கிற அல்லாஹ் குர்ஆன்லேயே உத்தரவு போகிறான். ஏன்? அந்த மலக்குமார்கள் அல்லாஹ் பார்க்கும் பொழுது அவர்கள் காலையிலிருந்து மாலை வரை சரியாக இபாதத் செஞ்சிருக்க மாட்டாங்க, அல்லாஹ்வுக்கு திருப்தியான அமல்களை செய்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் பார்த்தோன்னு கேட்பான், எந்த நிலையிலே அடியார்களை விட்டுட்டு வந்தீங்க? ரப்பே, உன்னை தொழுது கொண்டிருந்தார்கள், அல்லாஹ் உன்னுக்கு தஸ்பீஹ் செய்து கொண்டு தான் சொன்னேன். அல்லாஹ் அந்த அடியார் நேசிக்க ஆரம்பிச்சிடறான். அன்பர்களே, இறுதியிலே செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் தஆலா பார்க்குறான். இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், நிச்சயமாக செயல்கள் எல்லாம் அதன் முடிவை கொண்டு தான் என்று நாயகம் சொல்லி காட்டுவாங்க. அப்போ நாயகம் என்ன சொல்லி காட்டுறாங்க? நான் நோன்பு வைத்த நிலையில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. 2வது, இந்த பராத்துடைய மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னண்டா, அல்லாஹ் தஆலா இறங்கி விழுந்து கேட்குறான், ஹல்மின்
முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிர்ஹு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் வருது. யன்ஸிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்லு லைலத்தின் ஃபிஸ் இல ஸமாஇத் துன்யா ஹீன யபகா சுலுசுல் லைல். இந்த இரவிலே 3வது பகுதி வரும்பொழுது இது எல்லா நாள்லையுமே நடக்கக்கூடியது. அதே ஹஸரத் அலி இப்னு அபி தாலிப் அறிவிக்கிறாங்க. இப்னு மாஜா இந்த ஹதீஸ் வருது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபு மின் ஷஅபான், ஷஅபானுடைய 15வது நாள் வந்துவிட்டது என்று சொன்னால், ஃபகூமு லைலஹா வஸூமு நஹாரஹா, இரவு முழுவதும் நின்று வணங்குங்கள், அதே மாதிரி பகல் முழுவதும் நோன்பு வையுங்கள். ஏன்னு சொன்னால் ஃபைனல்லாஹ வென்சி லைலஹா, இரவு முழுசும் நின்று வணங்குங்க. அப்போ உட்கார்ந்து வணங்கணும். உட்கார்ந்து தான் பேன் கேட்கணும். இது வந்து இந்த பூமு லைலஹா வருமா? இது எங்க பூமு லைலஹான்னு சொன்னாங்க. சொல்லுங்க ஜெய். இப்போ இது பூமு லைலஹால வருமா என்றால், பூமு என்றால் நின்று வணங்குங்கன்னா நின்றுக்கிட்டே இருந்து வணங்க மாட்டேன். அந்த இரவை ஹயாத்தாக்குதலுக்கு சொல்லு. கியாமுல் லைல், இரவில் நின்று வணங்குதல். இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, இரவிலே நின்று வணங்குதல். அவுஸித் அலைஹி வரத்தில் குர்ஆன தர்தீலா. இன்னொரு தந்தது, இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின் சுலுஸில் லைலி வ நிஸ்ஃபஹு வ சுலுஸஹு வ தாயிபத்துன் மினல் லதீன மஅக் ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். இப்போ இங்கே கியாமி அல்லாஹ் சொல்கிறான், திலாவத்தில் குர்ஆனி அல்லாஹ் சொல்கிறான். ரெண்டையும் ஜம்மு செஞ்சால் எப்படி அர்த்தம் வைக்கணும்? அப்போ தொழுகையில் நின்று ஓதுதலை இது குறிக்கிறது. வமில் லைலி இல்லா கலீலன் ரத்தில் குர்ஆன தர்தீலா. அப்போ நின்று நில்லுங்கள், குர்ஆனை தர்தீலாக ஓதுங்கள். என்னப்பா அப்படின்னு சொன்னால் தொழுகையில் நின்று ஓதுவதை குறிக்கிறது. அப்படியே அர்த்தம் வைக்கலாம். அதுவும் சரியாக அர்த்தம் தான். இன்னொன்று, இரவிலே விழியுங்கள். கியாமுல் லைல்னா இரவில் விழித்திருத்தல். குர்ஆனை உட்காந்து ஓதுனாலும் அந்த குமில் லைலில் வந்துடும். இரவுடைய அமல்கள் எல்லாமே கியாமுல் லைலில் வந்துடும். இரவுடைய அமலில் சில பேர் தொழுகலாம், சில பேர் தஸ்பீஹாத்துகள் ஓதலாம், குர்ஆன் திலாவத் செய்யலாம். ஏன்னா இரவுடைய அமல் நிறைய வருது. வசல்லு பில் லைலி வன்னாசு நியாம், மக்கள் தூங்கும் பொழுது இரவில் தொழுகுங்கள் வருதா இல்லையா? சரி. வரத்தில் குர்ஆன தர்தீலா, குர்ஆன் ஓதுங்க இரவுடைய அமல், அதுவும் வருது. அப்புறம் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹர் நேரத்தில் அவங்க இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இஸ்தக்ஃபிரூன பில் அஸ்ஹார், அதுவும் வருது இரவில். என்னப்பா? அது தஹஜ்ஜுத் சொல்லுங்க. அப்புறம் யதுஉ ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ வ துஆ. அப்போ இரவில் செய்ய வேண்டிய அமல்களில் துஆவும் வருது. நாலாச்சா? அப்புறம் தொழுகை, திலாவத்து, துஆ, இஸ்திக்ஃபார், خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا. أنا جنة هو الذي جعل الليل والنهار, இரவு பகல் அல்லாஹ்வுடைய திக்ருக்கும் ஷுக்ருக்கும். அப்போ திக்ரும் செய்யணும், ஷுக்ரும் செய்யணும். 5 ஆச்சா 6 ஆச்சா? அப்புறம் எல்லாமே இரவு செய்ய வேண்டிய அமல். என்னப்பா? ஸலவாத்து. யார சொல்லல, நீ இரவு வணக்கத்துக்காக ஒதுக்கிய நேரங்களில் நான் இவ்வளவு ஸலவாத்து ஒதுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கங்க, இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஸலவாத்தும் இரவுடைய அமல்களில் வரும். ரெண்டு தஸ்பீஹ், ஜிக்ரு, பெரும்பாலும் தஸ்பீஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இரவில் ஓதக்கூடிய தஸ்பீஹாத்துக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி சுப்ஹான் மலிக்குல் குத்தூஸ் ஜி, இதெல்லாம் பெரும்பாலும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் தீகி துன்யா வ தீகி யௌமில் கியாமா. இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ 9 அமல் வருது.
இரவு செய்ய வேண்டிய அமல் எல்லாமே. இது எல்லாமே நின்றுக்கிட்டு தான் செய்யணுமான்ற தேவை. உட்காந்து குரான் ஓதலாம், தஸ்பீ உட்காந்து ஓதலாம், சலவாத் உட்காந்து ஓதலாம். அப்போ கியாமுல் லைல் என்று சொன்னால் இரவிலே விழித்து வணங்குதல் என்று பொருள். கூமு லைலஹா வசூமு நஹாரா. அப்போ இந்த இரவை நீங்கள் இன்று இரவில் நில்லுங்கள், வணங்குங்கள், நோன்பு வையுங்கள்னு அர்த்தம். அப்போது இரவை விழியுங்கள்னு அர்த்தம் என்ன? நல்ல அமல்களை கழிக்கணும், அந்த இரவு வீணாக்கூடாது, அப்படி தான் அர்த்தம். அஞ்சவை ஷேக் நாயகம் இரவெல்லாம் பயான் வச்சுருவாங்க, இரவு முழுசும். ஏன் சர்க்கார் பயான் வச்சாங்க? நிஜமாக சொல்லுவாங்க, அமல்களில் மேலானது அல் இல்மு பில்லாஹ், அல்லாஹை அறியக்கூடிய ஞானம்தான். அல்லாஹ் யார், அல்லாஹ் எப்படி நம்மோடு இருக்கிறான் என்று அறியக்கூடிய ஞானம்தான் அமல்களில் உயர்வானது, மேலானதுன்னு நிஜமாக சொல்லுவாங்க. ஜி அப்போ எல்லா அமல்களும், தொழுகையும் அமல், நோன்பு அமல், வணக்க வழிபாடுகள் நிறைய இருக்குது. அதில் மேலானது அல்லாஹை பற்றிய ஞானம், இல்மு. ஏன்னா இந்த இல்மை கொண்டு தான் மற்ற அமல்கள் எல்லாம் நிலைத்திருக்கிறது. வணக்க வழிபாடுகள் தொடர்ந்து வருவதற்கு காரணம் இல்மு. இல்மை கொண்டு தான் இந்த அமல் நிலைத்திருக்கும். இல்மு இல்லைன்னா அமல் போயிடும், பாருங்க, அமல்கள் நிலைச்சிருக்காது. இல்முல எந்த இல்முங்க? ஃபிக்ஹுடைய இல்மு இல்மு தான். எல்லா இல்முலும் உயர்ந்த இல்மு இது ஹக்குத்தாலை பற்றிய இல்மு, ராத் சிஃபாத் அஃபால் ஆசாருடைய இல்மு. அல்லாஹ் யார், அல்லாஹ் எப்படி நம்மோன் இருக்கிறான், இந்த விளக்கம் ஞானங்கள். அதனால் பராத்துடைய இரவில் செய்யக்கூடிய அமல்களில் ஆக உயர்ந்த அமல் எதுங்க? அல்லாஹ் பற்றி. ஒரு ரிவாயத்தில் இப்படியும் வருது, ததாக்குருல் இல்மி சாஅத்தம் மினல் லைலி கைரும் மின் இஹ்யாயிஹா. இரவு நேரத்தில் இல்மு ஞானங்களை கொஞ்ச நேரம் நீங்கள் பேசிக்கொள்வது இரவு முழுவதும் அமல் செய்வதை விட மேலானது. வெறும் தொழுகையிலேயே இரவு முழுசும் கழிக்கிறார், ஆனால் இவருடைய கல்பு அல்லாஹ் விட்டு தூரமாக இருக்குது. வணக்க வழிபாடுகள்லேயே நாட்கள் போகுது, நேரங்கள் போகுது, கல்பு ஹக்கின் பக்கம் திரும்பலை. உங்களோட துவா சொன்னாங்கல்ல, சஜதலக்க சவாதி வஹியாலி. என்ன பை? சஜதலக்க சவாதி வஹியாலின்னு அர்த்தம் என்ன? இப்போ சஜிதா செய்கிறோம் தொழுகையில், நம்முடைய உடல் சஜிதாவில் இருக்குது, கல்பு உலகமே சுற்றிட்டு இருக்கு. ஹயால் அங்கே இல்லை, பார்த்தீங்களா? சிந்தனை அல்லாஹ்வின் பக்கம் இல்லை, பார்த்தீங்களா? சர் சஜிதேமே தில் தகாபாசிமின்னு உருதுல பழமொழி சொல்லுவாங்க. தலை சஜிதாவில் இருக்குது, கல்பு ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். யாரை ஏமாற்றலாம், யாரை கவுக்கலாம். ஜி அந்த மாதிரி தலை மட்டும் அல்லாஹ் முன்னாடி குனியுது. தலை சஜிதாவில் இருக்கும் அதே நேரத்தில் உன் கல்பு உலகமே சுற்றிக்கிட்டு இருக்கு. சர் சஜிதேமே தில் தகாபாசிமே ரஞ்சலிங்க, அது சரி. அப்போது சஜதலக்க சவாதீவ ஹியாலி, என்னுடைய உடலும் உன் பக்கம் சாய்ந்திருக்க வேண்டும், என் முழு சிந்தனையும் உன் பக்கம் சாய்ந்திருக்க வேண்டும். சிந்தனை உன்னை விட்டு அகலக்கூடாது. உடல் மட்டும் வணக்க வழிபாடு செய்வதில் என்ன பிரயோஜனம்? ஒன்றும். ஜி அடுத்தது இதுக்கு அடுத்தது சஜதலக்க சவாதி வஹியாலி. அடுத்தது ஆமனலக்க ஃபுஆதி. ஜி என் கல்பு உனக்கு உன்னை ஏற்றுக்கொண்டது, வெளிரங்கமாக ஒத்துக்கொள்வது, மனக்கசப்போடுன்னு அர்த்தம். ஒரு பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையே பிடிக்கல, அத்தா மாட்டா அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாமே, மரியாதையை ஏற்றுக்கணும். இல்லை நடக்கிறதே வேறு. அதான் அம்மா பயன் காட்டுறாங்கல்ல, இல்லையா இவன் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான், அப்படியா இப்படியா செத்து போயிடுவேன் இப்போ சொல்லி பயங்காட்டி அந்த மாப்பிள்ளை தான் கட்டிக்கணும்னு கட்டி வச்சுட்டாங்க. சரி, அத்தா அம்மாவுக்கா வேண்டி அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளை கட்டிக்கிச்சு. கபில்து சொல்லிருச்சு, ஏற்றுக்கொண்டது, வாழ்க்கை வாழ்கிறது, பல வருஷங்கள், குழந்தை குட்டிலாம் பெற்றாச்சு.
மனசு திருப்தியாக இல்லைன்னு வச்சுங்களேன், வாழ்க்கை ஓடும், சம்பாதிச்சு கொடுப்பாரு, குடும்பம் நடத்துவாங்க, எல்லாமே நடக்கும், மூத்தாவும் போயிடுவாங்க. மனசில் அந்த திருப்தி இல்லாமல் போயிடுது. ரொம்ப பேருடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய விஷயத்தை இந்த மாதிரி ஆயிடுச்சு. அல்லாஹ் ரப்பன்னு ஏற்றுக்கிட்டாங்க, என்னங்க என்னதான் இருந்தாலும் ஒரு திருப்தி வர மாட்டேங்குது. அவன் வெளியே சொல்ல மாட்டான், கல்புல சொல்கிறான். அந்த மாதிரி என்ன பாருங்கள், காஃபிர்லாம் என்ன மாதிரி வாழ்கிறான். நான் முஸ்லீம்ஸ், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவன் ராஜா வாழ்க்கை வாழ்கிறான். 100 கார் போகுது, எனக்கு 100 கார் வேணாம், ஒரு கார் வேணாம், ஒரு மோட்டார் பைக், ஒரு பைக் இருந்தால் கூட போதும். ஜி அது கூட இல்லை, இது வாழ்க்கையாங்க? எல்லாம் வாஸ்தவம் தான் ஹஸரத். ஈமான், இஸ்லாம், தக்வா, தௌஹீது எல்லாம் கொடுத்தது பெருசு தான், கஷ்டம் விளைஞ்சுங்க. போகாத மனசை விட்டு நீ என்னதான் பயம். இன்னும் மஅல் உஸ்ரி யுஸ்ரன், சிரமத்திலே ஒரு சுகம் இருக்கிறது. சிரமத்துக்கு பின்னாடி சுகமா, சிரமத்து உடனே சுகமா? கஷ்டப்படுறேன் பை, ஆறுதல் சொன்னீங்க. இன்னும் மஅல் உஸ்ரி யுஸ்ரன் ஆறுதல் சொன்னீங்க. இப்போ அவர் கேட்குறாரு, சிரமம் முடிஞ்சு கஷ்ட சுகம் வருமா? என்ன பதில் சொல்லுவீங்க? கஷ்டப்படுறாரு, ஃபக்ரு, ஃபகா, ஏழ்மை, உடல் வியாதிகள். இந்த வியாதிக்கு பின்னாடி, சிரமம்க்கு பின்னாடி இன்பமா, இல்லை சிரமத்திலேயே இன்பமா? என்ன பை? எப்படி அது? உடல் வியாதி இருக்குது, அது முடிஞ்ச பின்னாடி இன்பம் விளங்குது, சந்தோஷமாக இருக்கும். வறுமை நீங்கி செல்வம்னா கஷ்டமாக இருக்கும், அது விளங்குது. சிரமத்திலேயே இன்பம் எப்படி? அப்படியா இப்படியா? இந்த அர்த்தம் வைக்கிறதுக்கு மற்றவங்களுக்கும் பின்னாடி சொல்கிறாங்க. அவுலியாக்களுக்காக மஅல் உஸ்ரு, மற்றவங்களாம் பஅதல் உஸ்ரு. அதை தாயத்தையே மாற்றிட்டான். இப்போ இன்ன பஅதல் உஸ்ரி யுஸ்ரா. இன்ன பஅதல் உஸ்ரி, சிரமத்துக்கு பின்னாடி நல்வாழ்வு. அப்படின்னா நான் வாழ்நாளாக சிரமத்தில் இருக்கிறேன், மூத்தா பரம் நல்வாழ்வா? அப்படி கேட்பான். வாழ்க்கையெல்லாம் கஷ்டம்தான், எப்போ தான் நல்வாழ்வு? ஜி பஅதல் உஸ்ரி யுஸ்ரன், உன்னுடைய சிரமங்கள் நீங்கி பின்னால் நல்வாழ்வுன்னு வரல. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், சிரமங்கள் இருக்கிறதே, அத்துடனேயே நல்வாழ்வு இருக்கிறது, நன்மை இருக்கிறது. அப்போ என்ன, சிரமம் தான் உனக்கு யுஸ்ரு. அந்த உஸ்ரு ஈமான் கொண்டவர்களுக்கு அதுவே யுஸ்ர் ஆயிடும். அந்த சிரமமே அவர்களுக்கு நல்வாழ்வாயிடும். ஏன்? அந்த சிரமத்தை கொண்டு தான் மனிதன் பக்குவப்படுத்தப்படுகிறான். சிரமங்களை கொண்டு தான், கஷ்டங்களை கொண்டு தான், சோதனைகளை கொண்டு தான் மனிதன் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகப்படுகிறான். அரிசியாகவே இருந்துச்சு, அரிசி மூட்டை இருக்குல்ல பை, 100 வருஷம் யாரும் சாப்பிட முடியுமா? அதை பை 10 வருஷம் அங்கேயே வச்சுருக்குறாங்க, யாராவது சாப்பிட முடியுமா? அரிசியை மூட்டையிலே இருக்கு, உண்ண முடியுமா? என்ன செய்யறது? போட்டு வேக வைக்கணும். வேகுது, எப்படியே தலை கொதிக்குது, நெஞ்சு கொதிக்குதுங்கன்னு சொல்கிறாங்கள. அப்போ ஏன் வேக வைக்கப்படுகிறது? அப்போ தான் அது மக்களுக்கு மத்தியில் பரிமாறப்படும். எல்லாத்துக்கு முன்னாடி விருந்துக்கு போய் பிரியாணி கொண்டு போய் வச்சு சாப்பிடுங்கன்னா ஊரே மெச்சிக்கிற சாப்பாடு, ஊரே புகழ்கிற, எல்லாரும் செம்ம சாப்பாடுங்க. அரிசி எங்கே வாங்கினீங்க? இந்த கடையில் தான் வாங்கினேன். வாங்கிச்சிங்களா? அரிசி எங்கே வாங்கினீங்க? இந்த கடையில். என்ன அரிசிங்க இது? சூப்பராக இருந்துச்சு. இது பாசுமதியிலே நிறைய வகை இருக்குது. என்ன இது? இது இந்தியா கேட்டு, டபுள் டி இதெல்லாம் சொல்கிறேன், நிறைய பேர் சொல்கிறாங்க. படி செம டேஸ்ட்டுங்க. இப்போ அந்த இந்தியா கேட்டு அரிசி பாக்கெட்டிலே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது இந்தியா கேட்லேயே இருக்க வேண்டியதுதான், உள்ளே வராது, கேட்டை தாண்டி உள்ளே வராது. அது வேகுது
அப்புறமேல் பொங்குது, அப்புறமேல் அது அடங்குது, புழுங்குது. இவ்வளோ சிரமத்துக்கு பின்னாடி தான் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இப்போ அதனுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு தயாராகிடுச்சு. இப்போ என்னங்க, எல்லாருக்கும் உதவுது. ஊருக்கே அது மனம் கமழும் ஒரு நல் வஸ்துவாகி மக்கள் எல்லாரும் பயன்படக்கூடியதாக ஆயிடுச்சு. அரிசியாக இருந்தால் யாருக்குமே பயன்படாது. அப்போது சோதனைகள் மூலமாக மனிதன் பக்குவப்படுத்தப்பட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகப்படுகிறான். சோதனை வராமல் வந்தால் அப்படி தான் உள்ளுக்குள்ளே தான் கிடக்கும், மூட்டைக்குள்ளே தான் கிடக்கும். முஜிமலா அது விளைஞ்சாருங்களா? இப்போ சோதனை ஏன் வருது? ஏழ்மையை எப்படி சோதிப்பேன்? அல்லா தஆலா ஏழ்மையை கொண்டும் சோதிப்பேன், வியாதிகளை கொண்டும் சோதிப்பேன், எதிரிகளின் பயத்தை கொண்டும் சோதிப்பேன், பசிப்பட்டியை கொண்டு சோதிப்பேன். உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைத்து வைத்த செல்வங்கள் பறி போயிடும். நக்ஸிம் மினல் அம்வாலி, நீங்கள் சேகரித்து ஹலாலான முறையில் சம்பாதித்து சேமித்து வைத்த காசு போயிடும் கையை விட்டு. இவ்வளோ காலம் உழைப்பு போயிடுச்சே, எங்கேயும் போகல, எங்கே போச்சு? உன் உழைப்புக்கு அல்லாண்ட அஜர். உன் உழைப்புக்கு கூலியாக காசு ஏன் பார்க்குற? போய் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒருத்தன் வேலை செய்கிறான், குத்தனா வேலை செய்கிறான், 1000 காசு கொடுக்குறாங்க. இப்போ இந்த 1000 ரூபாய் என்பது காலையிலேருந்து மாலை வரை உழைத்தானே, அதுக்கு இந்த 1000 ரூபாயை கூலியாக பார்த்தா, கூலி வாங்கிட்டு காலையில் 8 மணிக்கு போனால் சாயந்தரம் 8 மணி வரைக்கும் ஒன்றரை நாள், எப்படி என்ன சொல்லுங்கள் 1.5 ஷிஃப்ட்டு, 1.5 ஷிஃப்ட்டு வேலை செஞ்சு 1000 ரூபா காசை வாங்கிட்டு சைக்கிளில் வர்றான். ஜோப்லேருந்து தவறி கீழே வந்துருச்சு, வீட்டில் போய் எடுத்து பார்க்குறான், ஜோப்பில் மணி பிரஸ் காணாம், அவன் பிட் பாக்கெட் அடித்தானே தெரியல, கீழே விழுந்துருச்சா தெரியல, காசு போயிடுச்சு, 1000 ரூபா போயிடுச்சு. இப்போ மனைவிட்டு வந்து என்ன பண்ண போகிறான்? காலையிலேருந்து இது வந்து பாடுபட்ட பாடு வீணாக போச்சு, உழைப்பு வீணாக போச்சே, வீணாக போச்சு. சொல்லணும் இல்லையாம்மா? சொல்ல மாட்டேண்ணா, என்ன சொல்ல மாட்டேண்ணா? ஏன் 1000 ரூபா போயிடுச்சு? இந்த நான் உழைத்த உழைப்பு வீணாக போய் விட்டதே சொல்கிறான். காலையிலேருந்து 8 மணிக்கு போய் இப்படி வேகாத வெயிலில் உழைச்சி வேர்வை சிந்தி எவ்வளோ சட்டி மண்ணை மேலே ஏற்றி கீழே இறக்கி கட்டுமானம் செஞ்சு 1000 வாட்டி குனிஞ்சு நிமிந்து அப்பாடி வெண்டு நிமிந்துருச்சு. இன்றைக்கி போகிறான், 1000 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு வந்தேன், காற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சு, எவனோ பிட் பாக்கெட் அடிச்சுட்டான், இன்றைய உழைப்பு முழுவதும் வீணாகி விட்டதே. சொல்லணும் இல்லையா? சொல்லுங்க பையலாம், தூங்குறீங்களா? என்ன தூங்குது? என்ன பாய் தூங்குது? சொல்லணும் இல்லையா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், வீணா போச்சா இல்லையா? உண்மை என்ன? இன்றைய உழைப்பு வீணா போச்சா இல்லையா? அல்தாமலுக்கு முன்கதை சுருக்கணும் தெரியாது, வீணா போச்சா இல்லையான்னு கேட்டீங்க, வீணா போச்சு. என்ன வீணா போச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா தூங்கிட்டாங்க மோலா. இப்போ நம்ம எழுப்பி வீணா போச்சா இல்லையா அல்தாமலாம், வீணா தான் போச்சுங்க. ஏன் நீங்கள் சொல்கிறீங்க வீணா போகாமல் எப்படி இருக்கு? நீங்களே வீணா போச்சுன்னு சொல்லிட்டீங்க, அது உருப்பிடுமா? அது அதோட முடிஞ்சது, வீணா போச்சு தான். இதுக்கு முதல்ல முன்கதை முதல்ல தூங்கிட்டாங்க. நல்லா அவன் டைம் ஆச்சு இல்லையா, தூங்கிட்டாங்க. இவ்வளோ நேரம் கதை சொல்லிட்டே வந்து இல்லையா, கொத்தனார் கதை. வீணா போச்சா இல்லையா? வீணா போச்சுங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறீங்க, மகானவர்கள் சொல்லும்போது வீணா போகாமல் இருக்குமா? அது கட்டாயம் வீணாக போச்சு தான், உருப்படவே உருப்படாது, தேராது. நீங்களே சொல்லிட்டீங்க உருப்படாது. உனக்கு எதை சொல்லி தெரியும்? என்ன எதை சொல்லி தெரியல உனக்கு? நல்லா தூக்கிட்டாங்க. நினைச்சிங்களா? அதுமா ஒருத்தர் காலையில் கொத்தனா வேலைக்கு போனால் 8 மணிக்கு, எத்தனை மணிக்கு வேலை முடியும்? 5 மணிக்கு. 8 மணிக்கு நைட் 1.5 ஷிஃப்ட் வேலை பார்த்தான், நைட் 8, 9 மணி வரைக்கும். 1000 ரூபா காசு வாங்கிட்டான். காசு வாங்கிட்டு சைக்கிளில் வீட்டுக்கு வர்றான், காற்றுல காசு பறந்து போச்சு. அது யாரோ பிட் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜோப்பில் வச்ச காசு காணாம். இப்போ என்ன சொல்லுவான் வீட்டை? காலையிலேருந்து வேலை செஞ்சனே அந்த உழைப்பு வீணாக போயிடுச்சு சொல்லுவானா இல்லையா? பை வீணா போச்சா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், உழைப்பு வீணா போச்சா இல்லையா? இப்போ ஏன் வீணா போச்சு? காசு காண போனால் உழைப்பு வீணா போச்சுன்னு முதல்ல சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் வீணா போல. ஏன் வீணா போல? பில்டிங்காரன் தான் உழைப்பு, இவனுக்கு என்ன? பை அல்லாஹ்தாலா எவ்வளோ வச்சுருக்காங்க ஜோர், முஜி மூலமாக தெரிய மாட்டேங்குது. யார் முதுகு கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு பார்த்து பேண்ட வந்துக்கிறாங்க.
யார் முதுகு பெருசாக இருக்குன்னு பார்த்து உட்காந்துக்கணும். வரைஞ்சிங்களா முதுகு கொஞ்சமான நீங்கள் என்ன சொல்லுங்கள், உங்கள் சொல்லுங்கள். வீணா போச்சா இல்லையா? போல ஏன் வீணா போல? உங்கள் காசு 1000 ரூபா போச்சுங்களா? இப்போ காலையிலிருந்து இழைச்சதுக்கு 1000 ரூபா காசு கொடுத்தா காற்றுல போச்சுங்களேங்க. சரி, என்ன ஃபாய்தா இவனுக்கு? ஃபாய்தாவே போச்சுங்களா? எல்லா ஃபாய்தாவும் ஊதியம் போச்சு, இவனுக்கு என்ன ஃபாய்தா என்றால் நல்லா விளங்கிங்க. இவன் உழைப்பு வீணாக போகவில்லைன்னு முஜீப் மௌலா சொன்னது கரெக்டு. ஏன்னா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சானே அந்த உடலில் வலு ஏறி இருக்கு பிறகு ஃபாய்தா தான் இவனுக்கு. அது நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான ஜிம் போய் மாதத்துக்கு 20,000 30,000 காசு கொடுக்குறான், கொடுத்து வேலை செய்கிறான். அங்கே போய் வேலை செய்கிறான், காலையும் சாயந்தரம் குனிஞ்சு நிமிர்றது எந்திரிச்சு வேலை செய்கிறது, கொடுத்துட்டு 1000 ரூபா கொடுத்துட்டு வரான். 1000 ரூபா அவன்கிட்ட நல்லா உழைச்சிங்க. அது அந்த ஜிம்முக்கு பொம்பளைங்களாம் வர்றாங்க. என்னங்க அங்கே வந்து ஃபுல்லாக வேலை, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குளியான் நிமிடுறான். அம்மா நீங்கள் வந்துட்டு வீட்டில் யார் சொல்கிறோம் அதுக்கு வேலைக்காரி போட்டுங்க. இவன் வீட்டில் துணி அரைச்சப்போ அதுக்கு தனியாக ஆள் போட்டாச்சு, மலவா மல்லி அரைச்சி சோறு அதுக்கு தனியாக ஆள் போட்டாச்சு, கூடு கூட்டுறதுலாம் அதுக்கு ஆள் போட்டிருக்கு. அந்த வேலை நீ செஞ்சாவே ஜிம்மு, அதுதான் ஜிம்மு. காலையில் எந்திரிச்சு வீடை குளிஞ்சு கூட்டி துணியை துவைச்சி சாப்பாடாக்கி மிளகா மல்லி அரைச்சி பிள்ளைங்களை குட்டி கவனிச்சு பிள்ளைங்களை கவனித்து ட்ரெஸ்ஸை மாற்றி ஸ்கூலுக்கு கவனிச்சு பெண்டு நின்றுது தாய்மார்களுக்கு. அதுவே ஜிம்மு தான் அவங்களுக்கு. அதுக்கெல்லாம் ஆளை போட்டு இங்கே வந்து டிமுக்கு எதை என்ன பை அங்கே உட்காந்து அம்மியில் அரைச்சா அது ஜிம் ஆகாது. அந்த ஒரு இது இருக்கும், ஒரு கம்பியில் 2 கோத்து இருப்போம், அதுக்கு டிம். இது ஜிம்மு. இப்போ ஜிம்முக்கு போய் 1000 ரூபா காசு கொடுக்குறாங்களே, இவர் காலையிலேருந்து உழைத்தாரு, அது உடலுக்கு வலு ஏற்பட்டுருச்சு. ஒன்று உடல் வலு பெற்றது, வளைஞ்சுங்களா, உடல் தெம்பு பெற்றது ஒன்று. இன்னொன்று, ஒரு நாள் வேலை செய்தால் அந்த நாள் அனுபவம் அதிகமாகுமா இல்லையா? உனக்கு மிகச்சிறந்த என்ஜினியர் எப்போ ஆவார்? ஒருத்தர் படித்து முடிச்சா ஆவாரா? 20 வருஷம் அனுபவம், 20 வருஷம் அனுபவம். டாக்டர் அவர் வந்து நேற்று தான் படித்து வந்திருக்காருங்க, வளைஞ்சுங்களா. ஊசி கூட எங்கே போகிறதுன்னு தெரியாது. அவர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 40 வருஷம் அனுபவம், அனுபவமே 40 வருஷம், வயசு 65 ஆச்சு. அவர்கிட்ட போங்க, அனுபவம் மிக்க டாக்டர். இந்த டாக்டர் ஹார்ட் ஆப்ரேஷனு இது வரைக்கும் 10,000 பேருடைய ஹார்ட்டை பொழுந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கார், ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருக்கார், அனுபவம் மிக்க டாக்டர். அவர்கிட்ட போய் காட்டுங்க, சொல்கிறாங்க இல்லையா? இவர் நேற்று தான் படித்து வந்துடுறாரு, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு, வாங்க. இவர் நேற்று தான் படித்து முடிச்சு வந்திருக்காரு, பிஸ்மில்லா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே உங்களை கொண்டு தான் போனி பண்ணுறது, உங்கள் ஹார்ட்டு தான் ஃபஸ்ட்டு போனி, அங்கே நீ போனி அப்படின்றோம். நீங்கள் தான் போனின்னா போனின்னு யாரே வருவா, இவர் தான் போனீங்க அப்படின்னு. பை ஒரு டாக்டர் ஹார்ட் டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறார், அவன் நடுங்குறான். ஏப்பா நடுங்குற? சார் என் வாழ்நாள் இது வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணதே இல்லை. அந்த பேஷண்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் சார், எனக்கு பயமாக இருக்குது சார். இதுக்கு பயந்தா எனக்கு இதுதான் ஃபஸ்ட் சார். பயப்படுறேண்ணா டாக்டரு அவன் சொல்லியிருக்கான் டாக்டர், பயப்படுற இதுக்காக பயப்படுறான். எனக்கு இந்த வாழ்க்கையில் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் ஆப்ரேஷன், நான் பயப்படுறேன். நீ பயப்படுற இது மாதிரி சாதாரண விஷயமா? அவன் பெட்லேருந்து குச்சி ஓட்டான், பெட்லேருந்து குதிச்சு செருப்பெல்லாம் போடாமல் ஓடுறான் மாடி. அதாமலா இப்போ டாக்டர் என்ன எதிர்பார்க்குறோம்? அனுபவம். இந்த டாக்டருக்கு அனுபவம் எப்போ வரும்? எந்த பேஷண்ட்டுக்கு வரும்? எல்லாம் நீங்கள் அனுபவமான டாக்டர் ஆன பண்ணி வந்தோட எல்லாம் ஓட்டோம்னா அவங்க எப்படி அனுபவம் வரும்? இப்போ நம்மளெல்லாம் வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணுறான். இப்போ ஒவ்வொரு நாளும் அனுபவம் கூடுகிறது. அப்போ அனுபவம் கூடிச்சா இது உடல் வலு பெற்றானா இல்லையா? பெற்றான். இதுக்கு இடையில் அவன் செல்லுகிற பொழுது நீயத்தையும் ஹாலிஸான நீயத்தாக வச்சுட்டான்னா, யாரெல்லாம் என் மனைவி மக்களுக்கு உழைத்து அவர்களுக்கு நல்ல ரிஸ்கை கொடுப்பதற்காக வேண்டியும், ஒன்று என் தாய் தந்தைக்கு நீ ஹக்கூக்க குடும்பம் யாருக்கெல்லாம் கொடுப்பது என்மேல் கடமையாக்கி இருக்கிறையோ அவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டியும், மார்க்க அனுஷ்டானங்களுக்கு மதரசா பள்ளிவாச ஏழை எளிய மக்கள் இவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டியும், ஜகாத் கொடுப்பதற்காக வேண்டியும்,
நான் இன்று உழைக்கச் செல்கிறேன் எஜமானே அப்படின்னு அல்லாட்ட கிளம்பும் முன்பு நல்ல நீயத்தோடு போயிருந்தால் அன்றைய முழுவதும் உழைச்சானே அதற்குரிய நீயத்துக்குரிய பரிபூர்ண கூலி அல்லாஹ் கொடுத்துட்றான். இந்த 1000 ரூபா கூலி கிடையாது. இந்த 1000 ரூபா காற்றுல போனால் அதுக்கு பதிலாக அல்லாஹ் இன்னொன்று கொடுத்துருவான். வேறு அல்லாஹ் 10,000 ரூபா கொடுத்துருவான். அல்லது அந்த 1000 ரூபாவுடைய நீ நீயத்து காலையில் சரி பண்ணிட்டு போயிருந்தா அந்த 1000 ரூபாய் கொண்டு என்ன பலன் உனக்கு கிடைத்திருக்குமோ அந்த பலனை எல்லாம் கொடுத்துருவான். உதாரணம் சொன்னேன், எப்படி காலையில் அங்கே பிவி சொல்லியிருந்தாங்க, ஏங்க வரும்போது எனக்கு ஒரு சேலை வாங்கிட்டு வாங்க, பக்கத்து வீட்டுக்காரிங்க 1000 ரூபாய்க்கு சேலை வாங்கிட்டு ரொம்ப அழகாக இருக்குது, அதேமாதிரி சேலை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரிம்மா இன்றைக்கி வேலைக்கு போகிறேன், 1000 ரூபா காசு கிடைக்கும், நைட்டு கொண்டு உன்ட்ட கொடுத்துட்றேன், நீ நாளைக்கு காலையில் போய் அதே கடையில் அதே மாதிரி மாடல் பார்த்து வாங்கிக்கோ, 1000 ரூபா சேலை வாங்கிட்டு தரேன்னு சொல்லியிருப்பார். புரிஞ்சுங்களா? 1000 ரூபா வழியில் காணாம போச்சு. வீட்டுக்கு ரொம்ப சோகமாக வந்தார். வந்தால் அவங்க பிவி சொல்கிறாங்க, ஏங்க ஒரு நற்செய்திங்க, என்ன எங்கள் அண்ணன் வந்தார், வெளிநாட்டு வந்தார்ல பார்க்க வந்தார், நான் சொன்னேன் அதே சேலையே வாங்கிட்டார், எங்கே வாங்கினாருன்னு தெரியல, வந்துருச்சு. அப்போ இவர் 1000 ரூபாய்க்கு கொண்டு அதே சேலை தான் வீட்டுக்கு வந்திருக்கும். இப்போ இந்த 1000 ரூபா போனாலும் அதே சேலை வந்துருச்சு. நீ செஞ்ச உழைப்பில் நல்ல எண்ணம் இருந்தால் அல்லாஹ் அவன் உழைப்பை வீணாக்குவதில்லை. அல்லது பிவி சொல்லியிருப்பாங்க, எங்கள் வயிற்று வலியாக இருக்குது, டாக்டர்கிட்ட போய் காமிச்சு ஸ்கேன் பண்ண சொன்னால் 1000 ரூபா ஆகுமா, ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காருங்க. சரி வாமா இன்றைக்கி வேலைக்கு போய்ட்டு 1000 ரூபா கிடைக்கும், ஒன்று ஸ்கேன் பண்ணி என்னென்னு மருத்துவம் பார்க்கலான்னு வந்தாங்க. எங்கள் வயிற்று சுத்தமாக நல்லா போச்சுங்க, சுத்தமாக நல்லா போச்சு, ஸ்கேனை பண்ண தேவையில்லைங்கன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அந்த 1000 ரூபாவை கொண்டு நீ என்ன சாதிக்குவாயோ அந்த சாதனை அல்லாஹ் தஆலா தெரிஞ்சுங்களா, அந்த 1000 ரூபா உனக்கு என்ன பலன் தருமோ, அந்த 1000 ரூபா உனக்கு எந்த விதத்திலே உதவுமோ அந்த 1000 ரூபா இல்லாமலேயே அந்த காரியத்தை நடத்த வச்சிருவான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. எப்போ நிய்யத்து அல்லாஹ்வுக்காக இருந்தால். அப்போ ஒரு மாதமெல்லாம் ஒருத்தர் வேலை செய்கிறான், 10,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க, 10,000 ரூபா காணாம போச்சு. அது பேங்க்கில் ஒருத்தன் ஓடிபி போட்டு ஓடிபி கேட்டான், மறந்து கொடுத்துட்டான். சார் உங்கள் பேங்க் லாக் ஆகுது, நீங்கள் ஓடிபி அனுப்புது அப்படின்னு ஃபோன் வரும். அங்கே நாங்கள் பேங்க்லேருந்து பேசுது, நீங்கள் ஓடிபி அனுப்புது, உங்கள் பேங்க் நம்பர் சொல்லுது, அந்த ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுது அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தன். இவன் மறந்து போய் சொல்லிட்டான், காசு 15,000 போயிடுச்சு, வாங்கின சம்பளம் 10,000 ரூபா போயிடுச்சு. நஷ்டமாகுமா? நீ அந்த மாதம் வேலைக்கு கிளம்பும் முன்பு யா அல்லாஹ் உன் ஃபதுலை தேடி செல்கிறேன், நீ தான் அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன யப்தகூன மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபதுலை தேட சொல்லி சொன்னேன். அல்லாஹ் இதா கலைத்துமு ஸலாத்த ஃபன்தஷிரு ஃபில் அர்லி யப்தகூ மின் ஃபதுலில்லாஹ் நீ சொன்னீர் ரப்பே, அதற்காக நான் செல்கிறேன், என் மனைவி மக்களுக்கு ஹலாலா ரிஸ்க் தேடுவதற்காக செல்கிறேன் என்ற நிய்யத்தோடு போயிருந்தால் உன்னுடைய இழப்புகள் எல்லாம் இழப்பு அல்ல, உன் இழப்பெல்லாம் அல்லாஹ் தரக்கூடிய ரஹ்மத்தா போயிடும். இழப்புக்காக நீ வருத்தப்படவே தேவையில்லை. இப்போ யாராவது காசு காணப்போனால் வருத்தப்படாமல் இருப்போம், இந்த வருத்தம் யார் கை தூக்க பார்ப்போம். எத்தனை ரூபா காசு காண போனாலும் வருத்தமே இருக்காது, யாருமே இல்லை. வருத்தம் வருமா இல்லையா? ஒவ்வொருத்தரும் அந்தஸ்து படிக்கு. இப்போ அல்தாஃப் மௌலாவுக்கு ஒரு மாதத்துக்கு 50 லட்ச ரூபா வருமானம் இருக்குது, இல்லை ஆமீன்னு சொல்லுங்கள், நல்லா கொடுக்கும். இப்போ அவருக்கு இன்றைக்கி ஒரு 10,000 ரூபா காணாம போச்சு, 10,000 ரூபா வச்சுருந்து காணாம போச்சு, பார்த்தீங்களா? ஒரு 10,000 ரூபா காணாம போச்சு. சரி விடும், அல்லாஹ் 10,000 ரூபா போச்சுங்களா பிவிஆர் விடுமா, 10,000 ரூபா தானே விடு. ஒரு நாளைக்கு 50 லட்சம் வருமானம் வருது, 10,000 ரூபா அவருக்கு பெருசாக தெரியாது. இதே நம்ம ரயான் இருக்கார், அவங்க அத்தா ஒரு மாதத்துக்கே 100 ரூபா தான் காசு கொடுக்குறாரு, ஒரு மாதத்துக்கு. அந்த 100 ரூபா தாள் போயிடுச்சு. பாடத்தில் அதுக்கு உட்காந்துருக்காரு, பாத்ரூம் போது அழுகுறாரு, தொழுகையில் அழுகுறாரு. ஏப்பா 100 ரூபா எங்கே போச்சுன்னு தெரியல, அத்தா நேற்று தான் கொடுத்தாங்க, அடுத்த மாதம் தான் கொடுப்பாங்க. 100 ரூபா அவருக்கு பெரிய காசாக தெரியுது. என்னாச்சுமா? ஒவ்வொருத்தரும் அந்தஸ்து அந்த மாதிரி. இவருக்கு 100 ரூபா பெரிய காசு, அவருக்கு 10,000 சின்ன காசு. அப்போ இழப்பு வருத்தம் உண்டாக்குதா இல்லையா? இவருக்கு 100 ரூபா போனாலே வருத்தம் வருது, ராவா போல அழுகுறாரு. ஒரு உஸ்தாத் மேலே கூப்பிட்டு சமாதானம் போப்பா, 100 ரூபா பெரிய காசு, நம்ம பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல வேண்டியது. 2 நாள் அழுகுறாரு. அத்தாட்ட ஃபோனை போட்டு அழுகுற 100 ரூபா காசு காணா போச்சுன்னு. அவருக்கு 100 ரூபா போனால் தேட கூட மாட்டார்.
யாருக்கு? அல்தாமுல்ல. அது பெரிய காசாக இருக்காது. 10,000 ரூபா போனாலும் பெரிய காசாக இருக்காது. அவருக்கு இன்றைக்கி திடீர்னு ஒரு எல்லாம் பாதுகாப்பானாங்க அதிகாரி உள்ளே வந்து, இந்த மாதிரிலாம் நீ வந்து ஏசி போடணும், ஏசி போடாமல் பழைய டப்பா சொல்லி வச்சுருக்கிற, யாரை ஏமாத்துறது, 50 லட்சம் ஃபைனை கட்டு தெரிஞ்சுங்களா அப்படின்னா. இப்போ 50 லட்சம் பெரிய கசத்து இழப்பு. அவரு சார்ந்த மாதிரி இழப்போம். தர டப்பா பழைய டப்பா தூக்கி மாட்டி வச்சுட்டா அது ஏசியா? தமிழ்நாட்டுக்கு 99% மெடிக்கல் காரணம் அவங்க எங்கே தான் அந்த பழைய ஏசி டப்பா கிடைக்குதுன்னு தெரியல. இதுக்குன்னே தனி கம்பெனி இருக்கா? அது ஏசி டப்பா தயாரிப்பு கம்பெனின்னு இப்போ மண்ணு இப்போ கேள்வி. ஏசி தயாரிப்பு கம்பெனி இருக்கும் ஜி. அது என்னது? எல்ஜி, சாம்சங் ஏசின்னு இருக்குது. இதெல்லாம் ஏசி தயாரிப்பு கம்பெனி. ஏசி டப்பா ஒன்லி டப்பா தயாரிப்பு கம்பெனி ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. ஏசி தர டப்பா தயாரிப்பு கம்பெனி. இந்த தமிழ்நாட்டில் எல்லா மெடிக்கலுக்கும் அவங்க சப்ளை பண்ணுறாங்க. எல்லா தமிழ்நாட்டில் அத்தனை மெடிக்கலையும் போய் பாருங்கள், ஒரு தர டப்பாவை தொட்டி விட்டு ஏசி காட்டுறோம். அது தர டப்பா தான் அப்படின்னு சொல்லி எல்லா மெடிக்கல் இன்ஸ்பெக்டருக்கும் தெரியும். அந்த இன்ஸ்பெக்டர் படித்த பள்ளிக்கூட வாத்தியாருக்கும் தெரியும், அந்த ஊர் எம்எல்ஏக்கும் தெரியும், முதல்வருக்கும் தெரியும். நினைஞ்சுங்களா? நடவடிக்கை எடுக்க மாட்டோம். ஏன்னா இவங்க ஏசி போடாதனால தான் அந்த அதிகாரி வீட்டில் ஏசி போட்டிருக்கோம். இப்போ இவன் தரடப்பா ஏசி வச்சதுனால தான் அதிகாரி வீட்டில் ஒரிஜினல் ஏசி இருக்குது. இவன் லஞ்சம் வாங்கி தான் வச்சுருக்கான். இவன் ஏசி வச்சுட்டு அவன் விட்டு இந்த டப்பா தூக்கி மாட்ட வேண்டியதான். டப்பா இங்கேயா அங்கேயா? அதான் கேள்விங்க. இவன் மெடிக்கல் டப்பா வச்சுட்டா அவன் வீட்டில் ஏசி ஓடும். இவன் ஒரிஜினலாக ஏசி வச்சுட்டா அவன் வீட்டு டப்பா தான் வைக்கிறான். இந்த டப்பா தான் உண்மை. ஏவை எதுக்காக வேண்டி தமாஷா சொன்னேன்னு கேட்டோம்னா, அல்தாஃப் மூலம் முழிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக முழிச்சிட்டாங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்போ இழப்பு ஏற்பட்டால் வருத்தம் வருமா வராதா? இது நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் கவனிங்க. ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான செய்தி. எல்லார் வாழ்க்கைக்கும் தேவையானது. உங்கள் வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் அத்தனை மக்கள் வாழ்க்கைக்கும் தேவையான அற்புதமான முக்கியமான செய்தி சொல்ல வரேன் கேட்டு. இப்போ இழப்பு என்பது சின்ன பையன்லேருந்து பெரியவனுக்கு வரைக்கும் இழப்பு. அவரவர் அந்தஸ்து படிக்கும். இப்போ ஹுசைன் இருக்காரு, ஒரே அழுவ, ஓ என்ன பெல்பம் பெல்பம் சிலேட்டு குச்சி அதுவே 8 ரூபா, அதில் நான் 10 உடச்சி கொடுக்குறேன் மொத்தம் இத்தினுண்டு, அது காணா போச்சு. ஒரே அழுவ. அவருக்கு அது பெரிய இழப்பு. பல்பம், நமக்கு அது அல்பம். என்ன அல்ப பெல்பத்துக்காக எப்படி பண்ற நீ? என்ன பை நமக்கு அப்போ எதுக்கு? அவருக்கும் ஒரு இழப்பு, பல்பம் காணா போச்சு. ஒவ்வொருத்தருக்கும் அவரவருடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரியான இழப்பு இருக்கு. அவரவருக்கு வருத்தம் தரக்கூடிய அளவுக்கு இழப்பு இருக்கு. இவருக்கு இந்த இழப்பு இவருக்கு வருத்தம் தரும், அந்த இழப்பு அவருக்கு வருத்தம் தரும். இழப்பு வருமா இல்லையா? இந்த இழப்பு ஏற்படும்போது வருந்துவது நியாயமா இல்லையா? நியாயம் தானே, வருத்தம் செய்யும். ஆனால் நியாயம் இல்லைன்னு அல்லா சொல்கிறான். வருத்தப்படக்கூடாதுங்கிற அல்லா தாலா. எப்படி வருத்தப்படாமல் இருக்க முடியும்? கொஞ்சம் சொல்லுங்க. உனக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டால் உங்கள் அந்தஸ்து அந்த மாதிரி லட்சக்கணக்கான சம்பாதிக்கிறவங்க 1 லட்சம் 1 கோடி ரூபா போயிடுச்சு இழப்பு. ஒருத்தர் 4 கோடி போயிடுச்சு, அவருக்கு அது இழப்பு. 4 ரூபா போச்சு, அதுக்கு ஒருத்தருக்கு இழப்பு. இந்த இழப்பு உனக்கு இழப்பாக இல்லை. ஈமான் ஸ்டடியா இருந்தா, ஈமான் உறுதியா இருந்தா எந்த இழப்புக்காக வேண்டியும் நீ வருத்தப்பட வேண்டியதில்லை. அந்த இழப்பை அல்லாஹ் தஆலா தன் ஃபضல கொண்டு சரி கட்டி விடுவான். அதற்கு மேலும் அல்லாஹ் கொடுத்துருவான். உன் ஈமான் ஸ்டடியா இருந்தா. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, மா அஸாபக்கும் மின் முஸீபத்தின், எதுவெல்லாம் உங்களுக்கு சோதனைகள் இழப்புகள் ஏற்பட்டதோ, ஃபபி இத்னில்லாஹ், அது அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு தான் வந்திருக்குது. அல்லாஹ் தான் அப்படி நடத்தாட்டி வச்சான்.
அப்படி செய்ய வச்சதே அல்லாஹ் தான். இப்போ அல்லாஹ்வுக்கு சம்மந்தம் இல்லையா? திருட கொள்ளடிச்சு போயிட்டான், அல்லாஹ்வுக்கு தெரியாமல் அல்லாஹ் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தால் அதுக்குள்ளே உள்ள பூந்து சந்தடி தூக்கிட்டு போயிட்டானா? நவுது பில்லாஹ் அப்படி சொல்ல முடியாது. அமைச்சு வச்சதே அல்லாஹ் தான். ஏதாவது அந்த ரெஜிஸ்டர் கையெழுத்து போட மாட்டேங்கிறார், அல்லாஹ்வுக்கு சம்மந்தம் இல்லையா? அல்லாஹ் தாங்க போட சொல்லிட்டு அந்த ஆள் திருட்டு பைய போட மாட்டேங்கிறான். அப்படியா? அங்கேயும் அல்லாஹ் தான் இருக்கான், அவன் தான் போட மாட்டேங்கிறான். ஏன்னா அல்லாஹ் கொடுக்க நினைத்தால் தடுப்பவன் யாரும் இல்லை, அல்லாஹ் தடுக்க நினைத்தால் கொடுப்பவன் யாரும் இல்லை. அல்லாஹ் கொடுக்கணும்னு நினைச்சா அவங்க ரெஜிஸ்டருடைய அப்பா வந்தாலும் நடக்காது, கையில் தாயிரும். அல்லாஹ் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டா தமிழ்நாட்டுடைய அத்தனை ரெஜிஸ்டர் பார்கள் சேர்ந்து வந்தாலும் நடக்காது. மாசாபுக்கும் மின் முசீபத்தின், எதுவெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்ததோ ஃபபி இதுனில்லா, அது அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு தான் வந்திருக்கிறது. ஒமை யுமின் பில்லாஹி யஹ்தி கல்பஹு, இதை யார் பரிபூர்ணமாக நம்புகிறார்களோ அவர்கள் கல்புக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். யஹ்தி கல்பு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று, இந்த இழப்பை பெருசாக அல்லாஹ் காட்ட மாட்டான், அல்லாஹ் கல்பை ஹிதாயத் செய்யும். இன்னொன்று அர்த்தம் என்னன்னா, இந்த இழப்பில் எப்படி நடந்து கொள்வது, எப்படி செய்தால் இதில் வெற்றி கிடைக்கும் என்ற வழியை அல்லாஹ் திறந்து விடுவான், அவங்க காட்டுவான், உங்களுக்கு அல்லாஹ்வா காட்டுவான். யஹ்தி கல்பஹு, யஹ்தி கல்பஹு லி கைலா தஸவ். இது வேற ஆயிட்டா? அது எழுங்க. லி கைலா தஸவ் அலாமா ஃபாத்தக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும். எடுமா ஆயத்தை டக்குன்னு என்ன முடிக்கிறீங்க? லி கைலா தஸவ். மா அஸாப பின் முசீபத்தின், நல்லா கவனிக்கிறீங்களா? எதுவெல்லாம் உங்களுக்கு சிரமங்கள் வந்ததோ ஃபில் அர்தி, இந்த பூமியிலே, வலாஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுடைய நஃப்ஸிலே, இல்லாஃபி கிதாபின், அது அல்லாஹ் தஆலா முன்கூட்டியே தக்தீரில் எழுதி வைத்தே தவிர வருவதில்லை. உங்களுக்கு வெளியிலே இருந்தாலும் சரி, உங்களுக்கு உள்ளே இருந்தாலும் சரி. வலாஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு உள்ளேன்னா பல்லு உடஞ்சி போயிடுது, கை வலி, கால் வலி, முட்டு வலி, முதல்ல கை ஒரு பக்கம் இறங்கிச்சு, ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாங்க. அல்லாஹ் தஆலா வேற ஒரு சூரத்தில் வந்து சரி பண்ணிவிட்டான். அவன் தான் சரி பண்ணது, கொடுத்ததும் அவன் தான், எடுத்ததும் அவன் தான். மஞ்சள் நீ அவனை கூட சொல்லக்கூடாது, கொடுத்தது அவன் தான் ஈமான் வைக்கணும். நான் ஏற்படுத்தினது, அது காரண காரியங்களாக இன்னொருத்தரை ஜாயின் பண்ணவே கூடாது. பல்லு வலிக்கு டாக்டர்கிட்ட போனீங்க, பல்ல பிடுங்கி எடுத்தார், பார்த்தா அது வேற பக்கத்து பல்லு, சொத்து பல்லு. அதை பிடுங்காம அவர் சரி அவசரத்தில் கவனிக்காமல் பிடிக்கல, பரவாயில்ல அதையும் பிடிங்கிறார் அப்படின்னு ரெண்டுக்கும் சரி 2000 பில்லு. அதுக்கு 1000, அதுக்கு 1000, 2000 பில்லு. திருட்டு பையடா நல்ல பல்ல பிடுங்கி எவ்வளோ வேதனையாக இருக்கும் இப்போ நமக்கு. அதாவது பல்ல பிடுங்கின வெளியே ஒன்று, அது வந்து அது வலி வேதனை. இந்த பல்லு நல்ல பல்லு போயிடுச்சே இருக்குமே, அது வந்து இந்த வலி வேதனையாவது 2 நாள் ஆறிடும். இந்த பல் வலி இருக்கே, பல்லுடைய வேறு வலிக்குதே பாய், பிடுங்க பல்லாம் போயிடுச்சே, பல்லு போயிடுச்சு, நல்ல பல்ல பிடிக்கிட்டான், இப்போ எது வலிக்குது? பல்லுடைய வேறு வலிக்குது. அந்த பல்லுடைய வேறு வலிக்குதே, அந்த வலி 4 நாள் நல்லா போயிடும். ஆனால் அந்த உள்ளத்தில் ஏற்பட்ட பல்வேறு வலிகள் இருக்கே, அது போகாது. இந்த பல்வேறு வலி போயிடும், மற்ற பல்வேறு வலிகள் போகாது. ஆனால் பாவி நல்ல பல்ல பிடிக்கிட்டாயா அப்படின்னு உள்ளத்தில் ஒரு பல்வேறு வலிகள் உண்டாக்குமே, அது போகுமா? போக வந்து திரும்ப மௌத்து வரைக்கும் திட்டுவான் அந்த டாக்டர். கிழவனா போய் அத்தனை பல்லு உண்டாலும் அந்த ஒரு பல்லு அந்த ஆள் பிடுங்கினானே, அன்னையிலிருந்து ஆரம்பித்த முசீபத்தாங்க. அடுத்த பல்லு, அடுத்த பல்லு, அடுத்த பல்லு, எல்லாம் நல்ல பல்ல பிடுங்கி விட்டான். ஸ்ரீதேவி பிடுங்கலாம் போற
ஜி ஜி ஆமாம், கறி திங்க முடியல, எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். இப்போ நம்ம அல்லாஹ் தஆலா முசீபத்துகள் உன்னிலும் வரும், உனக்கு வெளியிலும் வரும். உனக்கு வெளியே ஆப்பாக்கில் என்ன, வீடு வாசல் தோட்டம் துறவு எதுலேயும் உனக்கு திருட்டு போயிடுது, காணாமல் போயிடுது இழப்பு. வெளியில் வரக்கூடிய இழப்பு, ஒரு நஃப்ஸில் வரக்கூடிய இழப்பு, மனைவி மக்களில் உடம்பு சரியில்லாமல் போயிடுது, எல்லாம் உனக்கு வெளியில் வரக்கூடிய இழப்பு. உள்ளு வரக்கூடிய இழப்பு, வெளியே வரக்கூடிய இழப்பு. இந்த ரெண்டு இழப்புமே உனக்கு நான் தான் உண்டாக்கினேன், தக்தீரில் எழுதி வச்சிட்டேன். முந்தியே நான் முந்தைய எழுதி வச்சிட்டேன் பாய், எது உனக்கு வந்தாலும் அது நடக்கத்தான் போகிறது என்று எழுதி வைத்து விட்டேன். இதை நீ பரிபூர்ணமாக நம்பனா ஜி ஆயிடுங்க. காணாமச்சு இங்கே இதுலையா, இதில் மா அசாப மிம் முசீபத்தின் ஃபில் அர்தி வலாஃபி அன்ஃபுசிக்கும், வெளியிலோ உங்கள் நஃப்ஸிலோ எந்த சோதனையும் உங்களுக்கு வருவதில்லை. இல்லாஃபி கிதாப், அல்லாஹ்வுடைய தக்தீரில் இருந்தே தவிர, மின் கபிலி அன் நபரஹா, அதை நான் படைப்பதற்கு முன்பு, நான் உங்களை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டேன் வரும்னு. நபை இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர், இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசானது சொல்லிட்டு, ஏன் இப்படி எழுதி வைத்தேன், நீ நம்பணும் இருக்க வேண்டும். ஒம யுமின் பில்லாஹி யஹ்தி கல்பஹு சொன்னான் அல்லா தஆலா, லி கைலா தஸௌ அலா மா ஃபாத்தகும், உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பின் காரணமாக நீங்கள் அறவே வருத்தம் அடையவே கூடாது என்பதற்காக வேண்டி. அப்ப ஏற்பட்ட இழப்புகள் வருத்தப்படுவதற்கு அல்ல. உன்னை அல்லாஹ் தஆலா பொருத்தப்படுவதற்காக வேண்டி தான் அல்லாஹ் கொடுத்துருக்கான். எந்த இழப்புமே நீ வருத்தப்படும் அளவுக்கு இல்லை. வலா தஃப்ரஹூ பிமா ஆதாகும், உங்களுக்கு நான் கொடுத்த ஒன்றை கொண்டு நீ தற்பெருமை கொண்டு கொள்ளக்கூடாது. எது அல்லாஹ் கொடுத்தாலும் என்ன மாதிரி இருக்கா, எனக்கு கிடைச்சது பார்த்தீங்களா, உனக்கு அது மாதிரி கிடைச்சா, நான் எப்படி ஸ்பெஷல் நான் என்று உனக்கு கிடைத்த ஒன்றை கொண்டு தற்பெருமை கொள்ளவும் கூடாது. உனக்கு ஏற்பட்ட இழப்பை கொண்டு நீ மனம் வருத்தப்படவும் கூடாது. அப்ப வருத்தப்படுவது ஈமானுக்கு அழகல்ல, மூமினுக்கு வருத்தம் தேவையும் இல்லை. அல்லாஹ் ஒன்றை உன்னிடம் எடுக்கிறான் என்று சொன்னால் அதை விட மேலானதை கொடுப்பதற்காக வேண்டிதான். எடுக்காம கொடுக்க முடியாது. எடுக்காம கொடுக்கலாம்ல, அதெல்லாம் எடுக்காம கொடுக்க முடியும். பையன் கையில் மண்ணு வச்சு விளையாண்டுருக்கான். இப்போ என்ன செய்யணும், மண்ணை தட்டிவிடும் சுத்தமாக தட்டி கழுவி விட்டு, இப்போ அந்த கையில் ஹல்வா வைக்கிறேன். ஏன் மண் இருக்கும்போதே ஹல்வா வைக்க வேண்டியது வேஸ்ட்டாக போயிடும். அவன் ஒவ்வொரு அழுகுறான். தெருவில் 4 கல் பொறுக்கிட்டு விளையாண்டுருக்கான். பை அந்த கல்லை கீழே போட சொல்லிட்டாங்கன்னு அழுகுறான். அந்த கல்லை ஏன் கீழே போட சொன்னேன், நான் கீழே போட்டு கையும் கழுவி விட்டாச்சு, எல்லாம் போச்சேன்னு அழுவ கையை கழுவி விட்டு தூக்கிட்டு வந்து உட்கார நிற்க வச்சு கையில் ஹல்வா துண்டு முட்டாய் வச்சுன்னு இப்போ நிற்கிறான். இப்போ இந்த முட்டாய் கொடுக்கறதுக்காக வேண்டி தான் அந்த கல்லை கையை விட்டு எடுத்தது. ஒரு மோமினான மக்களுக்கு அவன் யூமின் பில்லா ஷர்த்து ஈமான் இருக்கணும். ஷர்த்து ஈமான் ஷர்த்து இருந்தால் உனக்கு ஏற்பட்ட எந்த இழப்பும் இழப்பல்ல. எத்தனை கோடி போனாலும் சரிதான், ஒரு நாள் உழைப்பு போனாலும் சரி, ஒரு மாத உழைப்பு போனாலும் சரி, நீ 25 வருஷம் உழைச்சி சம்பாரிச்சு 100 லட்சம் 1 கோடி ரூபா 2 கோடி ரூபாய்க்கு பில்டிங் கட்டியிருக்கு, அதை ஒருத்தன் இந்த ஆட்டையை போட்டு போயிட்டான், அது காசை தூக்கிட்டு போயிட்டான். இப்போ இன்னும் 25 வருஷம் வாழ்க்கை வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியுமா? 25 வருஷம் உழைச்சி சம்பாரிச்சு இதை ஒரு 2 கோடி வச்சுருந்தான், எவனோ ஆட்டையை போட்டு போயிட்டான், பேங்க்கில் தூக்கிட்டு போயிட்டான், வீட்டை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான், ஒரு 25 நகையை தூக்கிட்டு போயிட்டான். இது 25 வருஷம் வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்க. அப்படி சொல்ல முடியுமா? எப்படி சொன்னாங்க? கல்பில் ஈமான் இருந்தால் ஜி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உன்னை ஒரு காலும் அதை இழப்பாக ஆக்க மாட்டான். அந்த இழப்புக்கு பகரம் கொடுத்து விடுவான், துனியாவிலேயும் ஆகிரத்திலையும். அதனால தான் வருத்தப்பட வேண்டாம்னு நல்லா சொல்கிறான். இல்லை வருத்தப்படுன்னு சொல்லியிருப்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா. காசு போனால் வருத்தப்படணும். நீ கைலா தஸவ் அலாமா ஃபாத்தக்கும், உனக்கு ஏற்பட்ட எந்த இழப்பிலும் வருத்தப்பட வேண்டாம். அது 1க்கு 100ஆக வாங்கிட்டு வந்துடும். அது துனியாவிலையும் அதுக்கு கூலி கிடைக்கும், ஆகிரத்துலேயும் கூலி கிடைக்கும்.
துனியாவில் நிச்சயமாக கிடைச்சே தீரும். எந்த சூரத்தில் எப்படி கிடைக்கும்னு தெரியாது, எவ்வளோ நாளாகும் அதுவும் தெரியாது. நீ நாளைக்கே வரும்னு எதிர்பார்த்தா அது எப்படி வரும்? வரும். எப்போ எல்லாம் தரணும் வரும். என் சர்க்கார் நேரத்தில் ஒரு மனிதர் வந்தார் ஷேக் நாயகத்தில். அவர் பேர் வந்து பொதிபாயின்னு பேர், எல்லாம் பொதிபாயின்னு கூப்பிடுவோம். எல்லாம் வயசான மனுஷன் பெரிய ஜிப்பாலாம் போட்டிருப்பார், பெரிய குரல், தொழுவிக்க எழுப்பிடுவார். எந்திரிங்க தொழுவு டைம் ஆச்சு. அதனால் பொதிபாயிட்ட வந்து அவர் கொஞ்சம் எளிமையான மனிதர். அவர் லஞ்சம் கொடுத்துருவாங்க தூங்குறதுக்கு முன்னாடி. சில பேர் 50 ரூபா அவரை மட்டும் இடத்துல மற்றவங்க எழுப்பார். லஞ்சம் கொடுத்து விட்டு மற்ற மட்டும் எழுப்புவார். ரொம்ப தமாஷான மனுஷன். லால்பேட்டை கேட்டார். தாதா சர்க்கார் முடியுது. அவர் ஒரு தடவை சர்க்கார்ட்ட வந்து ஒரு 200 ரூபா அவசரமாக தேவைப்படுது அப்படி. அல்லாட்ட ஒரு பழக்கம் இருக்குப்பா, நீ 1 கொடுத்தா 10 கொடுப்பான். எவ்வளோ காசு ஜோப்பு 20 ரூபா காசு இல்லையா அவங்கள்ட்ட இருக்குது, அது தர்மம் செஞ்சுட்டு வாங்க. யாருக்காவது முசாபர் கொடுங்க. அவர் போய் தேடி பற்றி பக்கத்தில் ஒரு முசாபர் 20 ரூபா காசு கொடுத்துட்டேன் சர்க்கார் உட்காருங்க. 20 ரூபா கொடுத்தீங்களே பல 200 ரூபா கொடுப்பான். உங்களுக்கு தேவை 200 ரூபா நல்லா கொடுப்பான்ட்டான். சர்க்கார் பேசிகிட்டு இருக்காங்க. சர்க்காருடைய முரீது மதினா ஹாஜியார் மதினாவிலேருந்து அது சிங்கப்பூர்லேருந்து சர்க்காரை பார்க்க வந்திருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சர்க்கார் அவங்க போகிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, ஹாஜியார் சிங்கப்பூர்லேருந்து சலாமத்தான் அல்லாஹ் தஆலா ஆஃபீஸ் சலாமத்தான் அவங்களை கூட்டிகிட்டு வந்தான், பரக்கத்தான் எல்லாம் கூப்பிட்டு வந்தான். எந்த ஆபத்தும் இல்லாமல் ஃப்ளைட்டு மாதிரி கார் மாதிரி கூப்பிட்டு வந்தான். அதுக்கு சுக்ரியாவாக இந்த வாசலில் முரீது உட்காந்துருக்கிறார் பீர்பாய், ஏழ்மையான மனுஷன். அவர் 200 ரூபா காசு கொடுங்கன்னு நிஜமாக சொன்னாங்க. சந்தோஷம் சர்க்கார், இதோட என்ன பாக்கியம். 200 ரூபா கொண்டு போய் பொதிபாய் கையில் கொடுத்துட்டு அவர் போயிட்டாங்க. சர்க்கார் பொதிபாய் கொடுத்தா எல்லாம் 1க்கு 10 கொடுத்தாங்க பார்த்தீங்களா, 200 ரூபா 20 ரூபா கொடுத்தீங்க, எல்லாம் 200 ரூபா கொடுத்தாங்க பார்த்தீங்களா அப்படின்னு நிஜமாக சொன்னாங்க. உடனே அவர் சர்க்கார் அப்போ இந்த 200 ரூபாயும் கொடுத்து வந்து எல்லாம் 2000 ரூபா கொடுப்பாங்க. இந்த 200 ரூபாயும் கொண்டு போய் யாராவது முசாபர் கொடுத்துட்றேன், இப்போ எல்லாம் 2000 ரூபா கொடுப்பாங்களா சர்க்கார் அப்படின்னு. எல்லாம் 200 ரூபா கொடுத்தாங்க. போய் வேலையை பாருங்க, என்ன வேலைக்கு அவனுக்கு தேவைப்படுச்சோ அந்த வேலையை பாருங்க. நீ இப்போ 200 ரூபா கொடுத்து 2000 கொடுப்பான். ஆனால் இப்போ தான் கொடுக்கணும், உடனே கொடுக்கணும் அல்லாவுக்கு இல்லை. அடுத்த மாதமும் கொடுப்பான், அடுத்த வருஷமும் கொடுப்பான், 8 வருஷம் கழிச்சு கூட கொடுக்கலாம். விளைஞ்சுங்களா? இல்லை உடனே தேவைப்படுது, எனக்கு இப்போ தேவை, கிளம்பிட்டார். அப்போ கொடுப்பான் அல்லாஹ் தஆலா, அவசரப்படக்கூடாது. விளைஞ்சல வை கொடுப்பான். அப்போ வாங்கினதே அல்ல எதுக்குதான் திரும்ப கொடுக்கத்தான் வாங்கிக்கிறான். ஒரு முறை ஷேഖനാயத்திட்ட ஒரு அத்தர் தடவிட்டு போய் உட்காந்து தொழுகைக்கு போகும்போது, பாடத்து தாலீம் போகும்போது சர்க்கார் உள்ளே வந்தா நல்ல வாசனையாக இருக்குமா, அது என்கிட்ட உள்ள சொறி அத்தர், ஏதோ ஒரு அத்தர் இருந்துச்சு, ஒரு டப்பா வச்சு நல்லா பூசிட்டு போய் உட்காந்து டப்பா சோப்பில் வச்சுக்கிட்டு. சர்க்கார் நல்ல வாசனையாக இருக்குமா, யாருமா அத்தரை போட்டதுன்னு கேட்டாங்க. 50 ரூபா திரும்ப நல்ல வாசனை, நம்ம அத்தரா இருக்காது, யார் அத்தரைன்னு தெரியலன்னு பார்த்தா யாரும் கை தூக்கல, யாரும் அத்தரை போடல. இப்போ நம்மளை தான் சொல்கிறாங்க, சர்க்கார் மிஸ்கின் தான், கோச்சிக்காதீங்க, நான் தான் அத்தரை போட்டேன். யாருப்பா அத்தரை போட்டதுன்னு பயமான இருக்குது, எதுக்காக திட்டுறதுக்காண்டி. இப்போ மூச்சு முட்டுது, பாத்ரூமில் பெனாயில் போட்ட மாதிரி இருக்குது, இதுக்கு பேர் அத்தரை யார் யார் சொன்னாங்க உனக்கு அப்படின்னு திட்டினாங்கன்னா, சர்க்கார் இந்த அத்தரு மிஸ்கின் தான் போட்டேன் சர்க்கார். அப்படியா, நல்லா இருக்குமா, எங்கே அந்த அத்தருன்னு வச்சுருங்க சர்க்கார், மாஷா அல்லா நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா வாசனமாக இருக்குமா அப்படின்னு வாங்கிட்டாங்க. சும்மா இத்தனும் இருக்குன்னு அதில் வேறு பாதி தான் இவ்வளோ தான் இருக்குது, வாங்கிட்டாங்க. தாலீம்லாம் முடிஞ்சு. இல்லை சர்க்கார் எந்த நோக்கத்தில் வாங்கணும், அதாவது நான் பட்ட துன்பம் மக்கள் பெறக்கூடாது என்பதற்காக வேண்டி. இப்போ இந்த கஷ்டத்தை நாம் அத்தரை இவ்வளோ இது ஒரு அத்தரை நினச்சி இந்த மனுஷன் போட்டு படாத பாட படுத்தி எடுத்துட்டார் நம்மளையே. இப்போ இதையே இது அத்தரை போட்டு வேறு சபைகளுக்கு போனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த மக்கள். இப்போ பிற மக்களுடைய சிரமங்களை குறைக்கிறதுக்கு செய்யலாம், அந்த மாதிரி இருக்குது. வளைஞ்சிங்களா? இப்போ நான் என்ன இவ்வளோ பாடாத பாடு படுத்தி எடுத்தானே, இவர் போட்டு பள்ளியாசுக்கு போனால்
சில பேர் தொழுகையே மறந்துட்டு பாதியில் ஓட்டாங்கன்னா பிரச்சனைகள் வரும். அந்த எஜமா அப்படி செஞ்சுருக்கலாம். வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு நல்லா இருந்துச்சுமா அப்படி நம்ம மனசு ஆறுதலுக்காக நல்லா இருந்துச்சுமான்னு சொல்லிட்டாங்க. தலையை முடிஞ்சு போன பிறகு நீங்கள் இரிப்பாண்டு உள்ளே போய் இத்தனை பெரிய பாட்டில் வெளிநாட்டு அத்தர், ஏப்பா இது வந்து 20 ரூபா, அது 2000 ரூபா இருக்கும். அந்த அத்தர் பாட்டில் கொண்டு வந்து என்ன உங்கள் அத்தர் பாட்டில் நல்லா இருந்துச்சு, இதை அது போல் வச்சுக்கமான்னு கொடுத்தோம். அப்போ அந்த அத்தர் பாட்டிலில் வாங்கினது எதுக்காக வேண்டி இது கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் வாங்கியிருக்கிறாங்க. நாம் அவசர புத்தி 10 ரூபாய் வெளியே கொடுத்துட்டு இந்த கையில் எங்கே 20 ரூபாய் 10க்கு 100 ரூபா வரணுமே காணாமே போட்டதோடு இங்கே விழுவுமா டப்புன்னு. இங்கே 10 ரூபா ஏழைகள் சட்டியில் போட்ட உடனே டப்புன்னு என்ன பை அப்படி எதிர்பார்க்கணும். இல்லை பை ஒரு அஜரத்து நைட்டு பயான் செஞ்சார். முந்தின இரவு பயான் தொடர் பயான் வைப்பாங்க சரிங்களா. மகரிப்னு அமிச்சா 10 மணிக்கு டெய்லி பயான் தொடர் பயான் வைப்பாங்க. ஒருத்தன் போய் கேட்டான். அஜரத் சொன்னார், நீ 1 ரூபா கொடுத்தா அல்லா 10 ரூபா கொடுப்பான்பா, அதான் குர்ஆனுடைய சட்டம்பா அது. போகிற வழியில் அவன்கிட்ட வந்து ஒரு காசு இருந்துச்சு கொடுத்துட்டான். அந்த காலத்தில் ஒரு காசு மதிப்பு 1 ரூபா 1 பைசா 1 பைசா 5 பைசா 10 காசு 1 பைசாக்கே 1 மூட்டை அரிசி வாங்கலாம். அவங்கிட்ட ஒரு ஜோபில் 1 பைசா இருந்துச்சு கொடுத்துட்டான். போகிற வழியில் இஷா தொட்டு போகிறாங்களோ மகரிப் இஷா பயான் கொடுத்துட்டு பார்த்து இங்கே 10 காசு யார் தர்றாங்களோ பார்த்துட்டே போகிறான் வீடு போகிற வரைக்கும். இந்த பக்கப்புறம் நடிச்சது இருந்த 1 பைசாவும் கொடுத்துட்டோம். எனக்கு காலையிலேருந்து உழைச்சி வேலை செஞ்சது. நீ அஜித் பேச்சை நம்பி கொடுத்தோம். கடைசியில் 10 பைசா ஒன்றும் வரக்கானவன் 1க்கு 10 வரணுமே தேடுறான். வீட்டுக்கு போய் இங்கிட்டு திரும்பி பார்க்குறேன். யாரை பார்த்தாலும் கொடுப்பாரா இவருக்கு பாரு பார்க்குறான். எவனும் கொடுக்கல. வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான். அப்பாடி போச்சா இந்த அஜித் பேச்சை நம்பி 1 கொடுத்தா 10 கொடுப்பான்னு சொன்னார் அஜரத்து. ஒன்றும் கிடைக்கலையே. இந்த பேச்சை நம்பி கொடுத்து எத்தனை பேர் 100 பேர் தெருவில் போனால் 1 பைய கொடுக்கல. இருந்த காசும் போயிட்டு அஜரத்து. ஒரே அவனுக்கு புலம்பு தாங்க முடியல. என்ன விளைஞ்சான் அந்த கவலை பேதி ஆயிடுச்சு. அந்த காலத்தில் பாத்ரூம் வீட்டில் இருக்காது. பக்கத்தில் கொல்லை காட்டுக்கு பக்கத்தில் பின்னாடி கொல்லை காட்டில் அங்கே தான் போகணும். போயிட்டு வர்றான். மறுபடியும் போகுது. பயம். இப்போ 1 ரூபா போச்சு திரும்ப கிடைக்குமா, அநியாயமாக 1 ரூபா போயிடுச்சு, அந்த பிச்சைக்காரன் எங்கே போனான்னு தெரியல, திரும்ப அவன்கிட்ட பிடுங்க முடியுமா என்றெல்லாம் சிந்தனை போதும் அவனுக்கு. சரியாக கிராமத்து வாசி 2 வாட்டி 3 அன்றைக்கி 10 வாட்டி போயிடுச்சு பேதி. எங்கே கொல்லைக்கு 10வது வாட்டி போய் பேதிக்கு போயிருந்தானே எங்கே என்னமோ காலை தட்டி போயிடுச்சு. பார்த்தா 10 காசு கீழே கிடக்கு. எங்கே அது கொல்லையில் கிடக்குது. எவனோ போட்டு போயிட்டான். அதை எடுத்து கழுவி வச்சுக்கிட்டான் ஜோப்பில். கரெக்ட். அதில் சொன்னது 1க்கு 10 எல்லாம் கொடுத்துட்டான். மாஷா அல்லா மாஷா சந்தோஷம். இனிமேல் தூக்கம் வந்து அப்போ தான் தூங்கிட்டான். அடுத்த நாள் பையனுக்கு போனான். அதில் அந்த பையனை கண்டினியூ பண்ணி சொல்லிட்டேன்னு அல்லாஹ்தாலா 1க்கு 10 கொடுப்பான் அப்படின்னு. அது நிமிஷம் 1 நிமிஷம் நடுவில் 10 வாட்டி பேதி போகும். அதையும் சேர்த்து சொல்லுங்க. நீங்கள் பாட்டு சொல்லிடுறீங்க. யாரு இல்லை பை குறுக்கா கத்துறான். அதில் 1 நிமிஷம் 1க்கு 10 கொடுப்பாங்கன்னு உண்மை, நிதர்சனமான உண்மை, அனுபவபூர்வமான உண்மை. நான் அனுபவித்து பெற்றுக்கிட்டேன். ஆனால் அந்த 2க்கும் நடுவில் 10 வாட்டி பேதியா. நீங்கள் அதை விட்டீங்க. நடுவில் சில பேர் கஷ்டப்படுவாங்க. விளைஞ்சா இல்லையா பை இது அப்படியே பயாலே கத்துறான். அவனுக்கு சுய அனுபவம் சொல்கிறான் பை. விளைஞ்சா இல்லைங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ரொம்ப பேர் இருக்காங்க. இவன் செஞ்சதுக்கு பலன் உடனே கிடைக்கணும். கை மேலே பலன் கிடைக்கணும். அதே முத்தலுக்கான அல்லாஹ்தாலா கொடுப்பேன்னு வாக்குறுதி அளிச்சிட்டான். நீ ஏன்டா அவசரப்பட்டு தொலைற? வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா தூஅதூன். உங்களுடைய ரிஸ்கும் நீங்க வாக்குறுதி அளிக்கப்பட்ட அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் வானத்திலே வைத்திருக்கிறேன். நீ பூமியில தேடுற.
அந்த தக்தீரில் எழுதி வச்சுட்டேன்னு அர்த்தம். வானத்தில் வச்சுருக்கேன்னா உன் ரிஸ்க்கு நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ பிறந்திருந்து மௌத்து வரைக்கும் என்ன சம்பாதிப்ப, என்ன சாப்பிடுவ, என்ன அனுபவிப்பேன்னு எழுதி வச்சுட்டேன். ஜி சொல்லிட்டு நாம் அல்லாஹ் தஆலா சொன்ன நம்பணுமா இல்லையா? நம்ம அறக்குறை மனசு நம்ப மாட்டேங்குது. என்னங்க ரிஸ்க்கெல்லாம் அல்லாஹ் கையில் இருக்குன்னு எப்படிங்க நம்புறது, நம்ம உழைச்சாதாங்க என்று நம்ம மனசு சொல்லும். அதனால் அஹதுல்ல ஷானு தஆலா நமக்காக வேண்டி இறங்கி வந்து சத்தியமிட்டு சொல்கிறான். ஃபவ ரப்பி சமாய், வானத்துடைய ரப்பாகி என்மேல் சத்தியமிட்டு சொல்கிறேன், இன்னஹு லஹக்குன், இது உண்மையே உண்மைதான். வை என்ன சொன்ன அல்லாஹ் தஆலா இதுக்கு முன்னாடி? ஒஃபிஸ் சமாய் ரிஸ்குக்கும் ஒமா துஅதுன், ரிஸ்க உங்களுடைய ரிஸ்கை நான் வானத்தில் வச்சுருக்கேன், என் கையில் வசம் வச்சுருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற என்று சொன்னாலே நமக்கு ஆறுதல் தானே. ஜி அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா இன்னஹு லஹக்குன், ரொம்ப உண்மைப்பான்னு சொன்னாலும் போதுமே. அதுக்கடுத்து இன்னும் உறுதிப்படுத்தி இன்னஹு லஹக்குன், நிச்சயமாக இது உண்மை, ஹுவ ஹக்குன், அது உண்மை, இன்னஹு ஹக்குன், நிச்சயமாக அது உண்மை, ஃபவ ரப்பிஸ் ஸமாய், வானத்தின் ரப்பின் மேல் சத்தியம் என்று சொல்கிறேன், உண்மையிலும் உண்மை. மிஸ்லமா அன்னக்கும் தந்திகுன், நீ எப்படி ஒருத்தரும் பேசுகிறாயோ. ஜி இப்போ நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட, நான் தான் பேச சந்தேகம் வரப்படுவீங்களா? இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், சந்தேகம் வருமா நான் தான் பேசுகிறேன்ட்டு? நேரடியாக பேசுகிறேன். இப்படி நேரடியாக அல்லாஹ் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. நீ ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது போன்று நான் உன்னிடம் சத்தியம் என்று சொல்கிறேன், இது உண்மையிலும் உண்மை. இவ்வளவு சொன்ன பின்னாடி மனசில் நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அவ ரப்பிஸ் ஸமா இன்னஹு லஹக்குன் மிஸ்லமா அன்னக்கும் தந்திகூன். இப்போ அல்லாஹ் தஆலா அவ்வளவு உறுதியிட்டு சொல்கிறான். ரப்பு தஆலா ஜி அப்போ உனக்கு ஏற்பட்ட இழப்பில் நீ கவலை அடையக்கூடாது. ஏன்? உன் நிய்யத்து ஈமான் சரியாக இருந்தால், உன் நிய்யத்து சரியாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த இழப்பை உனக்கு ஈடுகட்டி விடுவான், அதற்கு மேலும் அதிகமாக கொடுப்பான். அதுக்கு மேல் அதிகமாக கொடுக்கும். வலதைனா மசீத் என்ன இழப்போ அது ஈடு கட்டியாச்சு, அதுக்கு மேலேயும் கொடுப்பான். அதுக்கு மேலேயும் எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொடுப்பான். அப்படின்னா என்ன? கவலையப்படாதீங்கன்னு அர்த்தம். ஒரு மனிதர் 1 கோடி ரூபா காண போட்டார், இழந்து விட்டார். எப்படி போச்சுன்னு தெரியல. வாழ்நாள்லாம் வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சார்பா. என் ஷேഖனாத்துடைய ஹலீஃபா ஒருத்தவங்க சொல்கிறேன், வெளிநாடு போய் சம்பாரிச்சார். ஜி 1 கோடி ரூபா இழந்து போயிட்டான். பெட்டியில் காசு இருந்து எவனோ தூக்கிட்டு போயிட்டான், திருடிட்டு போயிட்டான். அது எப்படி போச்சுன்னு தெரியல. எப்படி இருக்கும் மனசு? 1 கோடி. இப்போ இல்லை, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ காசு எப்படி போச்சு, எப்படி இருக்கும் மனசு, எவ்வளோ வேதனைப்படும். இதை மிகப்பெரிய நஷ்டம்னு சொல்லுவீங்களா இல்லையா? மாபெரும் நஷ்டம். ஜி மொத்த வாழ்நாள் உழைச்சது போச்சுன்னா மேலே அடிச்சு அந்த காசை வாங்கிட்டு வந்து இங்கே ஏதாவது கடை வச்சு மனைவி மக்களோட நிம்மதியாக வாழ்க்கையை ஓட்டலாம், வீடு கட்டிக்கிட்டு போயிட்டுக்கிட்டால் ஓடலாம். காசு போயிடுச்சு. இப்போ அந்த காசை ஈடுகட்டியாக வேண்டும். போன இழப்பை யார்கிட்ட வாங்கின காசு வேறு, அது வேற ஒருத்தர் கடன் வாங்கின காசு போல் தெரியுது, அதை கடனை அடைக்கணும். இங்கே வந்து மனைவி மக்களோட செட்டில் ஆகணும், அதுவும் அந்த ஆசையும் போயிடுச்சு. இப்போ மேற்கொண்டு வெளிநாட்டில் மறுபடியும் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு எனக்கு சொல்கிறாங்க. அதனால் மேற்கொண்டு வேலை செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு, ஷேഖுடைய பிச்சையை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 1 கோடி ரூபா கடனையும் அடைச்சிட்டாங்க. இங்கேயும் அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையை கொண்டு அந்த சம்பாரித்த காசு அல்லாஹ் நல்ல வேலையாக கொடுத்தான், நல்ல தொழில்கள் அமைச்சு கொடுத்தான், நல்ல இங்கேயும் வீடு வாசலாம் கட்டியாச்சு.
அப்போ நிவர்த்தி ஆயிடுச்சா? ஆனால் அல்லாட்ட அதிகமாக கொடுப்பான்னு சொன்னேன். என்ன கொடுத்தான்? இத்தனை வருஷம் அங்கே இருந்த பறக்கத்தில் அவங்களுக்கு அந்த ஏரியாவில் அந்த ஊர்களில் நிறைய பேர் அல்லா முரீதாக்கி வச்சிட்டான். நூற்றுக்கணக்கான முரீதுகள். டெய்லி தாலீமும் ஜல்சா சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இவருக்கு அந்த காசை எடுத்துக்கொண்டு ஊரில் வந்து செட்டில் ஆகியிருந்தால் வீட்டில் தான் உட்காந்துருக்கணும். இப்போ இதுக்குன்னே அல்லா அங்கே வச்சுட்டான். அல்ல அப்போ அல்லா தாலா உன்னை கிடுக்கி பிடி போட்டு நிற்க வச்சுட்டான் பாருங்க. அல்லா தாலா ஒரு கிடுக்கி பிடியை போட்டு சம்பாரிச்சு தான் ஆகணும், செட்டில் ஆக முடியாது. இப்போ அங்கே இருக்க வச்சான் அல்லா தாலா. அப்போ தான் நீ செய்வ, இல்லைன்னு செய்வியா? நகருவியா? வீட்டில் உட்காந்துட்டு அங்கே போக மாட்டேன்னுவா. உன்னை அங்கே கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு உன்னை கொண்டு வேலை வாங்க வேண்டியிருக்கு. அதனால் தான் அந்த இழப்பை ஏற்படுத்தினான் அல்லா ஜல்ல ஷானுஹு. ஜி அல்தாமலா என் வீட்டுக்கு வந்தார். ஒரு நாள் இருங்க, என்ன இன்றைக்கே போகணும் அப்படிங்கிறாரு. மெதுவாக பொட்டி கொல்லி வச்சுட்டா மாதிரி. பொட்டி எங்கே காணோம்? எங்கே வச்சிங்க? இல்லை பஸ் ஸ்டாண்ட் வச்சிட்டிங்களா? ரயில்வே ஸ்டேஷனில் வச்சிங்களா? எங்கே தேர்? இப்போ இருக்க வைக்கிறதுக்காண்டி பொட்டி ஒலி வச்சுது. அவர் இருக்க வச்சு ஒரு நாள் அதுக்குன்னு உட்கார வச்சு ட்ரெயின் தவறி போச்சு. 8 மணிக்கு போகணும் ட்ரெயின் போச்சு. அப்புறம் தான் அடடா 8:30 மணிக்கு தான் பொட்டிக்கு தான் கிடச்சி. சரி நாளைக்கு 8 மணிக்கு போய்க்கலாம் அப்படின்னு ஒரு இருக்குது. தாலியும் செய்கிறது, தாலியில் பாடம் கொடுத்து அமைச்சிக்கிற மாதிரி. அப்போ இருக்க வச்சது எதுக்காக வேண்டி? தாலியும் செய்கிறதுக்காக. அப்போ அல்லாஹ் தஆலா உனக்கு ஒரு நஷ்டம் கொடுப்பது, கஷ்டம் கொடுப்பது, உன்னைய ஒரு ஸ்டேஜில் உட்கார வச்சு திணிக்கணும், உனக்கு தேவையானதை கொடுக்கணும். இல்லைன்னா ஓடி பறந்துக்கிட்டே இருப்பாங்க. தெரிஞ்சுங்களா? கொடுத்து அல்லாஹ் அருள் மழை பொழிகிறான். அல்லாஹ் ரஹமத்தை கொட்டுறான் இவனுக்காக. ஜி அப்போ இழப்பு இழப்பல்ல, இன்னொன்று தருவதற்குண்டான தொடக்கம். அது நல்லா விளங்கிங்க. 100 உதாரணம் சொல்லலாம். என் ஷேகநாத் இன்னொரு முரீது இருந்தார். வெளிநாட்டு போய் சம்பாரிச்சிட்டு இருப்பார். வெளிநாடு போக வர வெளிநாடு போகலான்னு ஒரு நாள் எல்லாம் கிளம்பி வீட்டில் சொல்லிவிட்டு பாஸ்போர்ட் ரெடி பண்ணி டிக்கெட்லாம் போட்டாச்சு. நம்ம பஸ்ஸில் ஏறி மெட்ராஸில் போய் இறங்கி ஃப்ளைட் டிக்கெட்லாம் எல்லாம் ரெடியாக இருக்குது. பஸ்ஸும் புக் பண்ணியாச்சு. பஸ்ஸில் முன்பக்கம் ஏறி போய் பொட்டியை தான் சீட்டில் வச்சுட்டு புக் பண்ண பஸ்ஸில் வச்சுட்டு முன்பக்கம் ஒரு பக்கம் தான் அதுக்கு வந்து கதவு. கீழே இறங்கி நின்று பேசிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுகளோட அவங்க டாட்டா கட்டு மேலே ஏறி பார்த்தா பொட்டிக்கலாம். அந்த கதவு கிட்ட தான் நிற்கிறார், கதவு கம்பி பிடிச்சிட்டு. பொட்டி எடுத்தவன் இந்த பக்கம் தான் இறங்கி வரணும், வரவே இல்லை யாருமே. காணாம போச்சு. அவனுக்கு திருட 2 பேர் ஐடியா பண்ணி ஒருத்தன் உள்ளே ஏற மாதிரி உட்காந்துக்கிட்டு பொட்டியை வச்சவனும் தூக்கி அந்த பக்கம் சைடாக கொடுத்துட்டான். கதவுக்கு ஆப்போசிட் சைடாக ஜன்னல் வழியாக கொடுத்து அவன் தூக்கிட்டு போயிட்டான். உள்ளே தான் பாஸ்போர்ட்டு, விசா, டிக்கெட்டு எல்லாம் அதில் இருக்குது. எல்லாம் போச்சு. எவ்வளோ பெரிய கைசேதமாக இருக்கும், எவ்வளோ பெரிய மனசு கஷ்டமாக இருக்கும். ஜி எல்லாம் போச்சு. காசு பணம் எல்லாம் போச்சு. டிக்கெட்டு பாஸ்போர்ட் எல்லாம் போச்சு. ஹைர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். ஷேக் கொடுத்த தாலீம் வேலை செய்தவர். இதுவும் எனக்கு ஒரு ஹைராக தான் இருக்கும். வீட்டுக்கு வந்தார். திரும்ப பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுக்கிறது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கடைசியில் அந்த எண்ணத்தையும் விட்டார், வெளிநாடு போகல. இங்கே இருந்த பரக்கத்தில் அல்லாஹ் தஆலா அவருக்கு சாலியாக இன்னொரு பிள்ளையை கொடுத்தான் அடுத்த வருஷமே. அந்த பிள்ளை இன்னைக்கு சிறப்பான பிள்ளையாக வளர்ந்துட்டு இருக்கு. நல்லபடியாக வாழ்ந்தாங்க. இங்கே ஒரு தொழில் அமைச்சிக்கிட்டு. அப்போ அல்லாஹ் தஆலா இங்கே இருக்க வைக்கிறதுக்காக வேண்டி, ஒரு சாலியான ஒரு பிள்ளையை கொடுக்கறதுக்காக வேண்டி அவரை அதை கலப்பினாங்க. அப்போ எடுத்தது எதுக்காக வேண்டி? இன்னொன்று சிறந்த ஒன்றை கொடுப்பதற்காக வேண்டி. என் ஷேகனை என்ற அத்தர் வாங்குறது இன்னொரு அத்தர் கொடுக்கறதுக்காக வேண்டி. இந்த ஈமான் உனக்கு கல்வியில் இருந்துச்சுன்னா உனக்கு ஏற்பட்ட இழப்பில் வருத்தம் வராது. லீ கைலா தஸவ் அலாமா ஃபாத்தக்கும். உங்களுக்கு ஏற்பட்ட எந்த இழப்பிலும் நீங்கள் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இதை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ரஜாலிவை மூமின் ஈமான் கல்பில் இருந்தால் ஒரு மூமினுடைய எல்லா நிலைகளும் அவனுக்கு கயிறு தான்ட்டாங்க. சொல்ல அதிசடுங்க.
இன்னல் முஃமின் குல்லு ஷானிஹி கைருனா வ குல்லு ஹாலிஹி கைருனா அஜபல்லில் முஃமின் எடுங்க. அஜபல்லில் மூமின், மூமினுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டால், மூமின்னா யாருங்க? இப்போ நானும் மூமின் ரொம்ப வருத்தமாக இருக்கேன் அப்படின்னு அல்லாஹ்விடமிருந்தான் அனைத்தும் வருகிறது. அல் கத்ரி வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மை தீமை அடங்கலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது என்று ஈமான் கொண்ட மூமின். குல்லு ஹாலிஹி அஜபல்லில் மூமின், மூமினுக்கு ரொம்ப ஆச்சரியமானது என்னவென்றால், ஜி அஜபல்லி அம்ரில் முஃமின், முஃமினுடைய காரியம் மிக மிக ஆச்சரியமானது. முஸ்லிம் ஷரீஃபில் ரிவாயத்து, சஹீ முஸ்லிமில் வருது. சுஹைப் இப்னு சினான் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க, அஜபல்லில் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு கைருன், அவனுடைய எல்லா காரியமும் கைரு தான். லாபம் வந்தாலும் கைரு, நஷ்டம் வந்தாலும் கைரு. உன்னை ஒருத்தன் புகழ்ந்தாலும் கைரு, உன்னை ஒருத்தன் திட்டினாலும் கைரு தான். நீ எந்திரிச்சாலும் கைரு, உட்காந்தாலும் கைரு. நீ இன்னைக்கு ஆஃபீத்தா எல்லாம் வச்சுன்னா அதுவும் கைரு. நீ தலைவலி வந்துச்சு அதுவும் கைரு. ஆஃபீத்து ஒரு வகையில் கைரு, தலைவலி அது ஒரு வகையில் கைரு. அதில் என்ன கைரு இருந்துச்சு உனக்கு என்ன தெரியும்? வலைஸதாக்க லிஅஹதின் இல்லா லில் முஃமினி, இது வேறு யாருக்கும் சொந்தம் கிடையாது, மூமினுக்கு மட்டும். இப்போ மற்றவங்களுக்கு அவங்க கஷ்டம் கஷ்டம்தான், நஷ்டம் நஷ்டம்தான். மற்றவர்களுக்கு கஷ்டம் கஷ்டம்தான், நஷ்டம் நஷ்டம்தான். மூமினுக்கு கஷ்டமும் நஷ்டமும் கஷ்டமும் அல்ல நஷ்டமும் இல்லை, அது கைர் அவருக்கு. இதா அசாபத்து சர்ரா ஷக்கர, அவருக்கு ஒரு கஷ்டம் வந்தால், அவருக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் அல்லாஹ்வை புகழ்கிறார். இப்போ கான ஹைரன் லவ், அதுவும் ஹைராயிருது. ஒயின் அசாபத்து லர்ரா சபர, ஒரு தீமை ஏற்பட்டால் பொறுமை கொள்கிறார். இப்போ கான ஹைரன் லவ், அதுவும் ஹைராயிருது. அப்போ அவரை அல்லாஹ் சப்பாராவும் ஆக்கிடுறான், ஷக்காராவும் ஆக்கிடுறான். இன்ன ஃபீ தாலிக லஇப்ரத்துல் லிகுல்லி சப்பாரின் ஷகூர், சப்பாராக ஷக்கூராக இருப்பவருக்கு இதில் மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. ஒன்று பொறுமையானவும் அல்லாஹ் ஆக்கிறான், ஷாக்கிராவும் அல்லாஹ் தஆலா ஆக்கிறான். வா 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 ஜி, எல்லா நிலையும் முஃமினுக்கு கைர் தான். முஃமின்னா யாருங்க? வமன் யுமின் பில்லாஹி யஹ்தி கல்பஹு, யார் எல்லாமே என்னிடமிருந்து வருகிறது என்று நம்புகிறாரோ அதுதான் மூமின். நானும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது சொல்லி மூமின் ஆயிட்டேனே, அந்த மூமின் இங்கே நோக்கம் அல்ல. ஈமான் பல வகை இருக்குல்ல. நீ அல்லாஹ்வை ஈமான் கொண்டால் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா ஈமான் ஏன் கொள்ளல? அந்த ஈமான் வாயில ஏற்றுக்கிட்ட, கல்பில் ஏற்றிட்ட, ஹாலன்னு வரல உனக்கு. வந்த என் கவலை வருது என்ன பை? வமன் யுமின் பில்லாஹி யஹ்தி கல்பஹு, அப்புறம் வமன் யுமின் பில்லாஹி யஹ்தி கல்பஹு, தண்ணி கொடு. ஆக சுருக்கம் என்னன்னு கேட்டால், ஜி ஒரு மூமினுக்கு நிகழக்கூடிய அனைத்தும் அல்லாஹ் அவனுக்கு செய்யக்கூடிய ஹைரு தான். சரி, இந்த பேச்சு எங்கேருந்து ஆரம்பிச்சது? இது ஒரு மிகப்பெரிய பாடம் வச்சுக்கோங்க. இந்த டாப்பிக்கு ஒரு பெரிய விஷயம். இப்போ நான் சொன்னது இழப்பு இழப்பல்ல. இந்த டாபிக் இது வரைக்கும் நானும் பேசினதே இல்லை. அல்லாஹ் தஆலாவா இந்த பேச்சை கொண்டு வரான். எது கொண்டு வரான்னு தெரியல. யாருடைய உள்ளமோ இதை கொண்டு அமைதி பெறலாம், யாருடைய உள்ளமோ இதை கொண்டு நிம்மதி பெறலாம், இது கேட்பவர்கள் யாராவது அதை கொண்டு பலன் பெறலாம். அல்லாஹ்வா கொண்டு வந்திருக்காங்க இந்த டாபிக். எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒவ்வொரு செய்தியும் பொக்கிஷமானது. தஹத்த குர்ஆன் உள்ள ஹதீஸ் நான் பேசுகிறேன். வர்றதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட எடுத்து வரல. இது ஃபைசான ஃபைசி, ஃபைசி நேரத்தில் ஃபைசான். ஃபைசான ஃபைசின் அர்த்தம் என்னென்னா, இந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை நீ கொடு அல்லான்னு கேட்பாங்க. அது வந்துருக்கு. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சரி.